அஸ்தமன சமயம். சூரியன் மேற்கு திசையில் காணப்பட்ட மலை தொடர்களுக்குப் பின்னால் மறைந்துவிட்டது. சாலை நிர்மானுஷ்யமாயிருந்தது. கண்ணுக்கெட்டிய தூரம் ஊரோ வீடோ காணப்படவில்லை. அந்த இடம் கோயமுத்தூரிலிருந்து சுமார் 30 மைல் இருக்கலாம். அவ்வளவு தூரம் எப்படி நடந்து போய்ச் சேர்வது? சாலையில் ஏதாவது பஸ் வந்தால் ஏறிக்கொள்ளலாம். இத்தனை நேரம் கழித்து பஸ் வருமா? இம்மாதிரி யோசனை செய்து கொண்டு மகுடபதி சாலையோடு வந்து கொண்டிருந்தான். ஓரிடத்தில் சாலையில் முச்சந்தியும் கைகாட்டி மரமும் காணப்பட்டன. கோயமுத்தூர் சாலையில் அவன் திரும்பியதும் எதிரே ஒரு மோட்டார் வண்டி வருவதைக் கண்டான். எவ்வளவு வேகமாய் வருகிறது என்று நினைத்துக் கொண்டே சாலையில் ஒதுக்குப்புறமாக நகர்ந்தான். வண்டி கொஞ்சம் மெதுவாவது போல் தோன்றியது. இதென்ன, நாம் இவ்வளவு ஒதுங்கியும் வண்டியும் இப்படி விடுகிறானே என்று நினைத்துக் கொண்டே இன்னும் ஒதுங்கினான். ஆனால் வண்டியும் ஒதுங்கி அவன் பக்கமே வந்தது. அடுத்த வினாடி வண்டி அவன் மேல் மோதிற்று. மகுடபதி நினைவிழந்து கீழே விழுந்தான். 18ஆம் அத்தியாயம் நடுச்சாலைச் சம்பவம். மகுடபதிக்கு மறுபடியும் நினைவு வந்தபோது தான் ஒரு மோட்டார் வண்டியின் பின் சீட்டில் படுத்திருப்பதை அறிந்தான். வண்டி வேகமாகப் போய்க் கொண்டிருந்தது. அவனுடைய தலையில் ஏதோ ஈயக்குண்டை வைத்தது போல் கனத்தது. வண்டி மோதிக் கீழே தள்ளியது அவனுக்கு நினைவு வந்தது. தலையில் நல்ல அடிபட்டிருக்க வேண்டும். அதனால் தான் அப்படி கனக்கிறது. இன்னும் முழங்காலிலும் முழங்கையிலும் தோளிலும் காயம்பட்ட வலியின் உணர்ச்சியும் உண்டாயிற்று. மிகவும் பிரயத்தனப்பட்டு சிறிது தலையை தூக்கி முன் சீட்டை கவனித்தான். நன்றாக இருட்டியிருந்ததாயினும் வண்டி ஓட்டியது கார்கோடக் கவுண்டர்தான் என்பது தெரிந்தது. இந்த வண்டியே தான் தன்னை மோதிக் கீழே தள்ளியது. தான் கீழே விழப்போகும் தருவாயில் டிரைவர் சீட்டில் இருப்பது கார்கோடக் கவுண்டர் போலிருக்கிறதே என்று எண்ணியதும் நினைவுக்கு வந்தது. தன்னை போலீசார் கொண்டு போய் நடுச்சாலையில் விடப்போவதைத் தெரிந்து கொண்டு தான் கவுண்டர் பின்னால் தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். வேண்டுமென்று தான் காரைத் தன்மேல் மோதியிருக்க வேண்டும். ஆனால் இப்போது எங்கே தனனை கொண்டு போகிறார்? ஏதோ கொடிய நோக்கத்துடன் தான் இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. தான் பிழைத்திருக்கும் விஷயம் அவருக்குத் தெரியுமா தெரியாதா? செத்து போனதாக நினைத்துக் கொண்டு தன் உடலை எங்கேயாவது யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் கொண்டு போய் போட்டுவிட எடுத்துப் போகிறாரா? அல்லது உயிர் இருக்கிறதென்று தெரிந்துதான் வேறு ஏதாவது தீய நோக்கத்துடன் கொண்டு போகிறாரா? ஒருவேளை அவர் தன்னை உயிரோடையே புதைத்து விடக்கூடும் என்று எண்ணியபோது மகுடபதியின் தேகமாத்தியந்தம் ரோமங்கள் குத்திட்டு நின்றன. அந்த நினைப்பினாலேயே அவனுக்கு மூச்சுத் திணறிற்று. இந்த ராட்சதனுடைய வசத்திலிருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும். தனக்காக இல்லாவிட்டாலும் செந்திருவுக்காகவும் பெரியண்ணனுக்காகவும் தப்பிப் பிழைக்க வேண்டும். ஆனால் எப்படி? அதிவேகமாய் போய்க் கொண்டிருக்கும் காரிலிருந்து எப்படி இறங்கித் தப்பிச் செல்வது? இவ்விதம் மகுடபதி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வண்டியின் போக்கு மெதுவாயிற்று. என்ஜினிலிருந்து பட் பட் என்ற சத்தம் கேட்டது. 2-3 தடவை முக்கி முனகிவிட்டு கர் என்ற சத்தத்துடன் கார் நின்றுவிட்டது. வண்டியை மறுபடி கிளம்புவதற்கு கவுண்டர் ஆனமட்டும் முயற்சி செய்து பார்த்தார். ஒன்றும் பலிக்காமற் போகவே வண்டியிலிருந்து கீழே இறங்கி மகுடபதி படுத்திருந்த பின் சீட்டின் பக்கம் வந்து கதவைத் திறந்தார். மகுடபதி கண்களை இறுக மூடிக்கொண்டான். மூச்சுக் கூட மெதுவாக விட்டான். கவுண்டன் குனிந்து எதையோ எடுத்தார். அவர் எடுத்தது டார்ச் லைட் என்பதாக அடுத்த நிமிஷம் தன் முகத்தின் மேல் வீசிய ஒளியினால் மகுடபதி ஊகித்துக் கொண்டான். அப்போதும் அவன் கண்களைத் திறக்கவில்லை. கவுண்டர் டார்ச் லைட்டுடன் முன்பக்கம் போனார். சற்று நேரத்துக்கெல்லாம் மகுடபதி கண்ணை விழித்துப் பார்த்தான். அவன் படுத்திருந்த பின் சீட்டின் கதவு திறந்திருந்தது. பின்னால் என்ஜின் மூடியைத் திறந்து வைத்துக் கொண்டு கவுண்டர் கையில் டார்ச்சுடன் உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். சரி, தப்புவதற்கு இதுதான் சமயம் என்று மகுடபதி தீர்மானித்தான். சத்தம் செய்யாமல் கீழே இறங்கினான். சாலைக்குப் பக்கத்தில் மரங்களும் புதர்களும் அடர்ந்த காடு. நல்ல இருட்டு உடம்பின் வலியையும் தலைக்கணத்தையும் சிறிதும் பொருட்படுத்தாமல் மகுடபதி மெல்ல மெல்ல நடந்து அந்தக் காட்டுக்குள் புகுந்தான். புகுந்த பிறகு திரும்பிக் கூட பார்க்காமல் போய்க் கொண்டே இருந்தான். சுமார் அரை பர்லாங்கு தூரம் போன பிறகு நின்றான். கவுண்டர் என்ஜினை ரிப்பேர் செய்துவிட்டு திரும்பி வந்து பார்க்கும் போது தன்னை காணாமல் எவ்வளவு ஏமாற்றமடைவார், எவ்வளவு கோபம் அவருக்கு வரும் என்று எண்ணினான். அப்போது கவுண்டரின் கோபக்குரல் போல் மோட்டார் கார்ட்டர் என்று கர்ஜனையுடன் கிளம்பும் சத்தம் கேட்டது. அந்தச் சத்தம் தூரத்தில் மறையும் வரையில் மகுடபதி பேசாமலிருந்தான். பிறகு மெல்ல மெல்ல நடந்து சாலைக்கு வந்து சேர்ந்தான். சாலையில் காக்காய் கிடையாது. இருட்டோ கேட்க வேண்டியதில்லை. நடுக்காட்டின் தனிமையைக் காட்டிலும் இந்தச் சாலையின் தனிமை அதிக பயங்கரத்தை அளித்தது. மகுடபதி சற்று நடந்து பார்த்தான். களைப்பினால் நடக்க முடியவில்லை. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டான். கடவுளே, நீயே துணை என்று மனதிற்குள் எண்ணினான். இங்கே இந்த மரத்தடியிலேயே கடவுள் நமக்கு மரணத்தை விதித்திருக்கிறாரா? இராது, ஒரு நாளும் இராது. இவ்விதம் அனாதையாக மரத்தடியில் சாவதற்காகவா பகவான் இத்தனை அபயங்களிலிருந்து தன்னை காப்பாற்றுவித்தார்? இல்லை, தன் மூலமாகக் கடவுள் நிறைவேற்ற விரும்பும் காரியங்கள் இன்னும் இருக்கின்றன. முக்கியமாக செந்திருவை கார்கோடக் கவுண்டரிமிருந்து காப்பாற்றும் வேலையை கடவுள் தனக்கு அளித்திருக்கிறார்.
அந்த வேலை நிறைவேறும் வரையில் தனக்குச் சாவு வராது. சீக்கிரத்தில் கடவுள் ஏதேனும் உதவி அனுப்பத்தான் செய்வார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகமாக மகுடபதிக்கு போய் கொண்டிருந்தது. இவ்வாறு அரை மணி நேரம் ஆகியிருக்கும். தூரத்தில் மாட்டு வண்டிகள் வரும் சத்தம் கேட்டது. அவற்றில் தொங்கிய விளக்குகள் வரிசையாக ஆடிக்கொண்டு வரும் அலங்காரக் காட்சியும் தென்பட்டது. அவை கோயமுத்தூருக்குச் சாமான் ஓட்டிச் செல்லும் பார வண்டிகளாய்த் தானிருக்க வேண்டும். வண்டிகள் அருகில் வந்தபோது மகுடபதி முன் ஜாக்கிரதையாக ஒரு மரத்தின் பின்னால் தங்கி வருவதைக் கவனித்தான். முன் வண்டிகள் எல்லாம் போன பிறகு மறைவிலிருந்து வெளிவந்து கடைசி வண்டியின் அருகில் வந்தான். அரை தூக்கமாயிருந்த வண்டிக்காரன் திடுக்கிட்டு, யாரப்பா அது? என்றான். நீதானா அண்ணே? என்றான் மகுடபதி. அவன் வேங்கைப்பட்டிக்கு பக்கத்து ஊரான காட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவன். செங்கோடக் கவுண்டன் என்று பெயர். மகுடபதியை இந்த இடத்தில் இந்த கோலத்தில் கண்டு அவன் அதிசயித்து வண்டியில் ஏறிக்கொள்ளச் சொன்னான். வண்டியில் தானிய மூட்டை ஏற்றியிருந்தது. மகுடபதி படுத்துக்கொள்ளச் செலகரியமாயிருந்தது. மகுடபதி காங்கிரஸ் தொண்டன் என்பது செங்கோடக் கவுண்டனுக்கு தெரியும். கோயமுத்தூரில் நடத்த தடியடி கலாட்டாவைப் பற்றியும் அவன் கேள்விப்பட்டிருந்தான். ஆகவே மகுடபதி தன்னை போலீசார் இப்படி தனி காட்டில் கொண்டு வந்து அடித்து போட்டு விட்டு போய்விட்டார்கள் என்று சொன்னதை அவன் உடனே நம்பினான். மகுடபதியினிடம் பூரண அனுதாபம் காட்டியதுடன் போலீஸ் இலாகாவை பலமாகத் திட்டவும் தொடங்கினான். அண்ணே, சத்தம் போடாதே என்றான் மகுடபதி. சத்தம் போட்டால் என்ன? எந்த பயல் என்னை என்ன செய்து விடுவான்? சிகப்பு தலைப்பாகையைக் கண்டு பயப்படுகிறவன் செங்கோடக் கவுண்டன் அல்ல. எந்த பயலாவது என்மேல் கையை வைக்க வந்தால் ஒரே குத்தாய் குத்தி போட்டு விடுவேன் என்று செங்கோடன் மடியிலிருந்து கத்தியை எடுத்தான். மகுடபதி அவனுக்கு மகாத்மாவின் அஹிம்சையைப் பற்றிச் சொன்னதெல்லாம் ஒன்றும் பயன்படவில்லை. கடைசியாக மகுடபதி, இன்னொரு காரணம் இருக்கிறது அண்ணே. இந்த கலாட்டாவில் என்னை வேலை தீர்த்து விடுவதென்று கள்ளுக்கடை கவுண்டர் கங்கணம் கட்டியிருக்கிறார். என்னை தேடிக் கொண்டு ஒருவேளை எதிரே வந்தாலும் வருவார். நான் இந்த வண்டியிலிருக்கிறது தெரிந்தால். யார், கள்ளிப்பட்டி கவுண்டரா என்று செங்கோடன் கேட்டபோது அவனுடைய குரலில் கவலை தொனித்தது. ஆமாம் என்றான் மகுடபதி. ஐயையோ, அந்த ராட்சதன் கிட்டவா நீ விரோதம் பண்ணிக்கொண்டாய் என்றான் செங்கோடக் கவுண்டன். போலீசாரைப் பற்றி அவ்வளவு அலட்சியமாய் பேசிய செங்கோடக் கவுண்டன் கள்ளிப்பட்டி கவுண்டர் என்ற பெயரைக் கேட்டதுமே நடுங்கியதைப் பார்த்து மகுடபதிக்கு ஆச்சரியமாயிருந்தது. கள்ளிப்பட்டி கவுண்டரை உனக்குத் தெரியுமா அண்ணே என்று கேட்டான். ஏன் தெரியாது? நல்லா தெரியும். நானும் அவரும் ஒரே வீட்டிலே தான் பெண் கட்டினோம். என்ன? ஆமாம், என் மச்சினியை அவர் இரண்டாந்தாரமாய் கட்டியிருந்தார். அப்படியா? ஆனால் எங்களுக்குள்ளே வெகு நாளாய் போக்கு வரவு இல்லை. பாவாயி செத்துப் போன அப்புறம். யார் பாவாயி? என் மச்சினிதான். அவளுக்கு ஒரு ஆண்பிள்ளை குழந்தை பிறந்தது. 3 வயதிருக்கும். பாவாயி செத்துப் போன சமயத்தில் அந்தப் பிள்ளையும் காணாமல் போய்விட்டது. பிள்ளையை நான் தான் ஏதோ பண்ணிவிட்டேன் என்று கள்ளிப்பட்டி கவுண்டருக்குச் சந்தேகம். ஐயையோ, என்னை படாத பாடுபடுத்தி விட்டார். கொதிக்கிற எண்ணெயிலே கையை வைத்துச் சத்தியம் செய்த அப்புறந்தான் விட்டார். இதோ பார் என்று செங்கோடன் கையைக் காட்டினான். கை வெந்து போய் தோலுரித்திருந்தது. 15 வருஷம் ஆச்சு. அப்போதிருந்த ராட்சதத்தனம் அந்த மனுஷனுக்கு இன்னும் போகவில்லை என்றான் செங்கோடன். மகுடபதி இந்த விவரத்தைக் கேட்டு மிக்க ஆச்சரியமும் அருவருப்பும் அடைந்ததுடன் கள்ளிப்பட்டி கவுண்டரிடம் தான் சிக்கிக் கொண்டால் என்ன பாடுபடுத்துவாரோ என்று எண்ணினான். அவன் அடிவயிற்றை என்னமோ செய்தது. இச்சமயத்தில் தூரத்தில் மோட்டார் வரும் சத்தம் கேட்டது. அதே ஹாரன் தான். அந்த ஹாரன் சத்தத்தை கேட்டதுமே வண்டிக்காரர்கள் மளமளவென்று வண்டிகளைத் திருப்பிச் சாலையில் ஒரு ஓரமாகக் கொண்டு போகத் தொடங்கினார்கள். வருகிறது யார் மோட்டார் என்று அந்த வண்டிக்காரர்களுக்குத் தெரியும் என்று தோன்றிற்று. நீ பயந்தா போலேயே ஆச்சு தம்பி. கப்சி பேசாமல் துணியை போர்த்து கொண்டு படுத்துக்கோ என்றான் செங்கோடன். கட்டை வண்டிகளுக்கு எதிரே கொஞ்ச தூரத்திலேயே மோட்டார் நின்றுவிட்டது. அதில் இப்போது 4 பேர் இருந்தார்கள். கள்ளிப்பட்டி கவுண்டர் கையில் துப்பாக்கியுடன் காரிலிருந்து இறங்கிய போது அவ்வளவு வண்டிக்காரர்களுக்கும் குலைநடுக்கம் எடுத்திருக்க வேண்டும். மகுடபதிக்கு கூட என்ன விபரீதம் நடக்கப் போகிறதோ என்று தத்தளிப்பாயிருந்தது. கவுண்டர் துப்பாக்கியை பக்கத்திலிருந்த காட்டுப் பக்கமாய்த் திருப்பிச் சுட்டார். விடச்சிறிது ஸ்பீக் விடப்பெரிது டூடும் டூடும் என்று 2 வேட்டுச் சத்தம் அந்த நள்ளிரவின் விடச்சிறிது சப் கிளாஸ் சமன் எஃப்எஸ் 50 விடப்பெரிது நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு கேட்டது. விடச்சிறிது சப் விடப்பெரிது விடச்சிறிது ஸ்பீக் விடப்பெரிது. 19ஆம் அத்தியாயம் பைத்தியம் யாருக்கு? கவுண்டருடன் வண்டியிலிருந்து இறங்கிய தடியர்கள் இருவரும் துப்பாக்கி வேட்டு தீர்த்த திசையை நோக்கி விரைந்து போனார்கள். அவர்கள் கோயமுத்தூரில் அன்று மாலை தன்னைத் தொடர்ந்து வந்தவர்கள்தான் என்பதை மகுடபதி கவனித்தான். கட்டை வண்டிகளில் தொங்கிய லாந்தர்களின் வெளிச்சத்தில் இதெல்லாம் ஓர் அதிசயமான சினிமாக் காட்சி போல் தெரிந்தது. காட்டிற்குள் புகுந்த தடியர்கள் இருவரும் சற்று நேரத்துக்கெல்லாம் திரும்பி வந்தார்கள். ஒருவன் கையில் செத்த முயலைத் தூக்கிக் கொண்டு வந்தான். முயலின் வயிற்றிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. இந்த
கோரக் காட்சியைக் காணச் சகிக்காமல் மகுடபதி கண்ணை மூடிக்கொண்டான். முயலின் மேல் பாய்ந்த குண்டு உண்மையில் தன்னை உத்தேசித்து விடப்பட்டதுதான் என்பது அவன் உள்ளத்திற்குத் தெரிந்து போயிற்று. ஆமாம், பக்கத்துக் காட்டில் ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்டுதான் கவுண்டர் மோட்டரை நிறுத்தியிருக்கிறார். தாம் தேடி வந்த ஆசாமி அங்கே காட்டில் ஒளிந்து கொண்டிருக்கலாம் என்று எதிர்பார்த்து தான் துப்பாக்கி வேட்டு தீர்த்திருக்கிறார். அர்த்த ராத்திரியில் முயல் வேட்டையாட அவர் வரவில்லை என்பது நிச்சயம். மனித வேட்டையாடத்தான் வந்திருக்கிறார். இந்த நினைவினால் மகுடபதியின் தேகம் நடுங்கிற்று. அந்த ஜனவரி மாதத்துக் குளிரில் அவனுடைய உடம்பு சொட்ட வியர்த்துவிட்டது. கவுண்டரும் மற்றவர்களும் காரில் மறுபடியும் ஏறி உட்கார்ந்தார்கள். கார் கிளம்புவதற்குள்ளே கள்ளிப்பட்டி கவுண்டர் முன்னாடியிருந்த வண்டிக்காரனை பார்த்து, ஏனப்பா, நீங்க வருகிற வழியிலே யாராவது ஒரு பையனைக் கண்டீங்களா என்று கேட்டார். அப்போது செங்கோடன், மகுடபதி 2 பேருடைய நெஞ்சம் பட்பட் என்று அடித்துக் கொண்டன. முன் வண்டிக்காரன், இல்லிங்களே, ஒரு காக்காய் வழியிலே கிடையாது என்று பதில் சொன்னது காதில் விழுந்த பிறகுதான் அவர்களுடைய பதட்டம் அடங்கிற்று. கார் உடனே கிளம்பி கட்டை வண்டிகள் எல்லாவற்றையும் தாண்டிக்கொண்டு சாலை புழுதியை அமோகமாய் கிளப்பி விட்டுவிட்டு அதிவேகமாய்ச் சென்று மறைந்தது. பிறகு செங்கோடக் கவுண்டன் மகுடபதியைப் பற்றி மேலும் விசாரித்தான். கடைசியில், தம்பி, நான் சொல்கிறதைக் கேள். என் மாமியார் வீடு சேவல் பாளையத்தில்தான் இருக்கிறது. கோழி கூப்பிடுகிற நேரத்திற்கு அங்கே போய்ச் சேருவோம். உன்னை என் மாமியார் வீட்டில் விட்டுவிட்டு போகிறேன். நன்றாய் பார்த்துக் கொள்வார்கள். பகலெல்லாம் படுத்து தூங்கு. திரும்ப நான் இராத்திரி வருகிறேன். பேசாமல் என்னோடு ஊருக்கு வந்துவிடு. காங்கிரசும் காந்தியும் சுயராஜ்யம் கொண்டு வருகிற காரியம் நீ ஒருவன் இல்லாததனாலே கெட்டுப் போய்விடாது என்றான். மகுடபதி உடம்பும் மனமும் சோர்ந்திருந்தான். அந்த நிலைமையில் செங்கோடக் கவுண்டன் சொன்னது அவனுக்குப் பக்குவமாகப்பட்டது. ஆகட்டும் என்றான் மகுடபதி. ஆனால் வண்டி கடகடவென்று ஆடிக்கொண்டு போய் கொண்டிருந்தபோது அவன் மனமும் ஊசலாடிக் கொண்டிருந்தது. வாஸ்தவந்தான். காங்கிரனும் காந்திமகானும் நான் ஒருவன் இல்லாமலே காரியத்தை பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் செந்திருவின் கதி என்ன? அவளும் எப்படியாவது போகட்டும் என்று விட்டுவிடுகிறதா என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்து கொண்டே இருந்தது. அப்படியே கண்ணயர்ந்து விட்டான். கோயமுத்தூருக்கு இப்பால் 6 மைல் தூரத்தில் சேவல்பாளையம் கிராமம் இருக்கிறது. பெரிய சாலையிலிருந்து பிரிந்து 1 மைல் தூரம் குறுக்கு பாதையில் போக வேண்டும். செங்கோடன் அங்கே தன் வண்டியை பிரித்து ஓட்டிக் கொண்டு போய் சேவல்பாளையம் சின்னசாமி கவுண்டர் வீட்டில் மகுடபதியை விட்டான். சின்னசாமி கவுண்டர் காலமாகி கொஞ்ச காலமாயிற்று. செங்கோடனுடைய மாமியாரும் கல்யாணமாகாத ஒரு மைத்துனியும் 2 மைத்துனர்களும்தான் இருந்தார்கள். மைத்துனர்கள் சிறு பிள்ளைகள். அவர்கள் காங்கிரஸ் தொண்டன் மகுடபதியைப் பற்றி ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தார்கள். மகுடபதிக்கு அந்த வீட்டில் ராஜோபசாரம் நடந்தது. செங்கோடன் வண்டியுடன் கோயமுத்தூருக்கு கிளம்பிய போது மகுடபதி அவனிடம், அண்ணாச்சி, கோயமுத்தூரில் எனக்கு அவசியமாக ஒரு காரியம் ஆக வேண்டும். உன்னால் முடியக்கூடிய காரியம்தான். செய்து வருவாயா என்று கேட்டான். ஆகட்டும், என்ன காரியம் என்றான் செங்கோடன். பிரமாதம் ஒன்றுமில்லை. பென்ஷன் சப் ஜட்ஜ் ஐயாசாமி முதலியார் வீடு எங்கே இருக்கிறதென்று விசாரித்து அடையாளம் தெரிந்து கொண்டு வர வேண்டும். அவரிடம் ஒரு முக்கியமான காரியம் எனக்கு இருக்கிறது. அதை முடித்துக் கொண்டு பிறகு ஊருக்கே வந்து விடுகிறேன் என்றான் மகுடபதி. சரி என்று சொல்லிவிட்டு செங்கோடன் போனான். மகுடபதி அன்று முழுவதும் ஓய்வு எடுத்துக் கொண்டு இளைப்பாறினான். எப்படியோ அந்த வீட்டில் அவன் என்றும் அறியாத ஒரு மன அமைதியை அனுபவித்தான். விட்டுப் பிள்ளைகள் 2 பேரும் மகுடபதியிடம் கலகலவென்று பேசிக்கொண்டும் காங்கிரசையும் காந்தியையும் சிறைவாசத்தையும் பற்றி கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள். அடிக்கடி அவர்கள் மகாத்மா காந்திக்கு ஜே, பாரத மாதாவுக்கு ஜே, மகுடபதிக்கு ஜே என்று கோஷித்துவிட்டு புன்னகையுடன் மகுடபதியை கடைக்கண்ணால் பார்த்தார்கள். அவர்களுடைய அக்காவுக்கு 17, 18 வயதிருக்கும். படிப்பில்லாத பட்டிக்காட்டு பெண்தான். ஆனால் முகத்திலே நல்ல குறுகுறுப்பு இருந்தது. அவள் சுறுசுறுப்பாக அங்குமிங்கும் ஓடியாடி விட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். இடையிடையே மகுடபதியின் பேரில் ஒரு கடைக்கண் பார்வையை மின்வெட்டை போல் விசிவிட்டு போனாள். இந்த மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு சிவனே என்று அமைதியான கிராம வாழ்க்கை ஏன் நடத்தக் கூடாது என்று மகுடபதி எண்ணினான். செங்கோடனுடைய மாமியாருடன் அவன் பேசிக் கொண்டிருந்தபோது இறந்து போன பாவாயைப் பற்றியும் அவளுக்குக் கள்ளிப்பட்டி கவுண்டருடன் நடந்த கல்யாணத்தைப் பற்றியும் அவர்களுடைய இல்வாழ்க்கையைப் பற்றியும் பல விவரங்கள் அறிந்தான். பாவாய்தான் அந்த வீட்டின் மூத்த பெண். கள்ளிப்பட்டி கவுண்டரின் முதல் மனைவிக்கு குழந்தைகள் இல்லையாதலால் பாவாயை இரண்டாந்தாரமாக கொடுத்தார்கள். பாவாய்க்கு ஆண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பட்டி கவுண்டரின் பெரிய சொத்து முழுவதும் அந்த குழந்தைக்கு வரும் என்று ஆசைப்பட்டு கொடுத்தார்கள். பாவாய்க்கு அவ்விதமே ஆண் குழந்தையும் பிறந்தது. ஆனாலும் அதற்குப் பிறகு கள்ளிப்பட்டி கவுண்டர் 3ஆந்தாரம் கல்யாணம் செய்து கொண்டார். பாவாயின் பிள்ளைக்கு 4 வயதான போது பாவாய் 2வது பிரசவத்துக்காக பிறந்த வீட்டுக்கு வந்திருந்தாள். கள்ளிப்பட்டி கவுண்டருக்கு அவள் மேல் எப்படியோ வெறுப்பு உண்டாகி அவளை அடித்து உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தார். இதனால் தானோ என்னமோ பாவாய்க்கு அகால பிரசவமாகி குறை பிறந்து தாயாரும் இறந்து போனாள்.
அதே சமயத்தில் அவளுடைய 4 வயது பிள்ளையும் காணாமல் போய்விட்டது. கள்ளிப்பட்டி கவுண்டருக்கு பாவாய் இறந்ததில் துக்கம் இல்லை. ஆனால் பிள்ளை காணாமல் போனது பற்றி அவருக்கு துக்கமும் கோபமும் அசாத்தியமாயிருந்தன. பாவாயுடன் அவர் துணைக்கு அனுப்பியிருந்த வேலைக்கார பெரியண்ணன் மேலும் அவருடைய சகலன் செங்கோடக் கவுண்டன் மேலும் அவருக்குச் சந்தேகம் உதித்திருந்தது. அவருடைய கோபத்துக்குப் பயந்து பெரியண்ணன் கண்டிக்கு ஓடிப் போய்விட்டான். செங்கோடக் கவுண்டன் அவரிடம் அகப்பட்டு கொண்டு உயிருடன் தப்பிய பாடு பெரும்பாடாகிவிட்டது. மகுடபதி இன்னும் கொஞ்சம் விசாரித்து, அப்போது கண்டிக்குத் தப்பி ஓடிய பெரியண்ணன் தான் குடிப்பையனிடமிருந்து தப்புவித்த பெரியண்ணன் என்பதைத் தெரிந்து கொண்டான். ஐயோ, பெரியண்ணனை மறுபடியும் காண்போமா என்று அவனுடைய மனம் தத்தளித்தது. அன்றிரவு செங்கோடன் கோயமுத்தூரிலிருந்து திரும்பி வந்தான். மாஜி சப் ஜட்ஜ் ஐயாசாமி முதலியாரின் விலாசத்தை திட்டமாக விசாரித்து கொண்டு வந்து மகுடபதியிடம் தெரிவித்தான். ஒரு அநியாய கேஸ் சம்பந்தமாக யோசனை கேட்க வேண்டியிருக்கிறதென்றும் அவரைக் கண்டு பேசிவிட்டு உடனே வேங்கைப்பட்டிக்கு வந்து விடுவதாகவும் மகுடபதி செங்கோடனிடம் கூறி வேங்கைப்பட்டியில் தன் தாயாரை பார்த்து அவ்விதம் தெரிவிக்கும்படியும் கேட்டுக்கொண்டான். மறுநாள் காலையில் செங்கோடன் தன்னுடைய கிராமமான காட்டுப்பாளையத்துக்கும் மகுடபதி கோயமுத்தூருக்கும் கிளம்பினார்கள். மகுடபதி கோயமுத்தூருக்கு கிளம்பிய போதும் அன்று பிற்பகல் ஐயாசாமி முதலியார் விட்டு வாசலை அடைந்த போதும் கூட தான் இன்னான் என்பதைச் சொல்லிச் செந்திருவை பற்றி விசாரிக்கும் எண்ணத்துடன் தான் வந்தான். ஆனால் செவி மந்தமுள்ள முதலியாரின் மனைவி தவிசுப்பிள்ளையா என்று கேட்டபோது அம்மாதிரி தவிசுப்பிள்ளையாய் நடித்தால் ஒரு வேளை சீக்கிரத்தில் உண்மை தெரியலாம் என்ற யோசனை மகுடபதிக்கு உண்டாயிற்று. காங்கிரஸ் விடுதிகளில் மகுடபதி சமையல் வேலையும் நன்றாய்க் கற்றுக்கொண்டிருந்தான். ஆகவே பங்கஜத்தின் தாயாருக்குச் சந்தேகம் தோன்றாதபடி அவனால் சமையல் அறையில் வேலை செய்ய முடிந்தது. நள்ளிரவில் ஐயாசாமி முதலியார் பங்களாவின் முன்புறத்து கொடி வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மகுடபதி மேற்கூறிய வரலாறுகளைச் சுருக்கமாக பங்கஜத்தினிடம் தெரிவித்தான். அவன் சொல்லாவிட்டால் பங்கஜம் விடுகிற வழியாயில்லை. நாவல் பைத்தியம் முற்றியவளான பங்கஜம் நிஜ வாழ்க்கையில் நடக்கும் இவ்வளவு அபூர்வ சம்பவங்களைத் தெரிந்து கொள்ளாமல் விட முடியுமா? ஆகவே மகுடபதி எதையாவது விட்டால் கூட பங்கஜம் நோண்டி கேட்டு விஷயங்களைத் தெரிந்து கொண்டாள். கடைசியாக மகுடபதி, இவ்வளவெல்லாம் நான் சிரமப்பட்டதில் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமில்லை. நாளைக்கே நான் மறுபடியும் பகிரங்கமாக மறியல் செய்து ஜெயிலுக்குப் போய்விடுகிறேன் என்றான். உடனே அவன், இல்லை இல்லை, மறியலும் ஆச்சு, மண்ணாங்கட்டியுமாச்சு. இந்த கைத்துப்பாக்கியை எடுத்துக் கொண்டு போய் அந்த கார்கோடக் கவுண்டரைச் சுட்டுக் கொன்றுவிட்டு போலீசிடம் நேரே போய் ஒப்புக் கொண்டு விடுகிறேன் என்றான். பைத்தியந்தான் என்றாள் பங்கஜம். யாரைச் சொல்லுகிறாய்? ஆமாம், பைத்தியம் உமக்குத்தான், என் தோழிக்கு இல்லை. அதெப்படிச் சொல்லுகிறாய்? உனக்கு என்னமாய்த் தெரியும்? சொல்லுகிறேன், கேளும். 3 வருஷத்துக்கு முன்னால் நானும் செந்திருவும் மயிலாப்பூரில் அடுத்தடுத்த வீட்டில் இருந்தோம். அப்போது நான் ஒரு கதை எழுதினேன். அதில் கதாநாயகி ஒரு துஷ்டனிடம் அகப்பட்டு கொண்டு விடுகிறாள். என்னைக் கல்யாணம் செய்து கொள் என்று அந்த துஷ்டன் வற்புறுத்துகிறான். மனோன்மணி கதாநாயகி மாட்டேன் என்றாள். அவனுடைய பலவந்தத்திலிருந்து அவள் எப்படி தப்புவது? இதற்கு ஏதாவது யுக்தி கண்டுபிடிப்பதற்கு நான் யோசித்தேன். எவ்வளவோ யோசித்தும் யுக்தி அன்றும் தோன்றவில்லை. செந்திருவிடம் கேட்டேன். அவள் உடனே மனோன்மணிக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக வையேன் என்றாள். அடி சுட்டி, பேஷான யோசனையடி என்றேன். அன்று செந்திரு என் கதைக்கு கூறிய யுக்தி இப்போது அவளுக்கு நிஜமாகவே உபயோகப்பட்டிருக்கிறது. அதை ஞாபகப்படுத்திக் கொண்டுதான் என் சமர்த்து தோழி இப்போது பைத்தியம் போல் நடித்திருக்கிறாள். இது மட்டும் நிஜமாயிருந்தால் என்றான் மகுடபதி அளவற்ற ஆவலுடன். சந்தேகமே இல்லை. என் மனது சொல்லுகிறது. என் தோழிக்கு நிஜ பைத்தியம் இல்லை என்று அப்பா சொல்லும் போதே எனக்கு இது தோன்றிவிட்டது. ஆனால் அவரிடம் சொல்லி பிரயோசனமில்லை என்றுதான் பேசாமல் கேட்டுக் கொண்டிருந்தேன். செந்திருவின் சமர்த்தே சமர்த்து ஆனானப்பட்ட கார்கோடக் கவுண்டரையும் போலீஸ் சூப்பரிண்டெண்டையும் என் அப்பாவையும் கூட தனக்கு பைத்தியந்தான் என்று நம்பும்படி நடித்திருக்கிறாளே. அந்த கெட்டிக்காரியை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்றாள் பங்கஜம். உன்னையும் பொறுப்பில் சேர்த்து கொண்டதற்காக ரொம்ப சந்தோஷம் என்றான் மகுடபடி. உம்மிடம் ஏதாவது பணம் இருக்கிறதா என்று பங்கஜம் கேட்டாள். காலனா கூட இல்லை. வேங்கைப்பட்டிக்கு போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். சற்று பொறும் என்று சொல்லிவிட்டு பங்கஜம் விட்டுக்கொள்ளே சென்றாள். 5 நிமிஷத்துக்கெல்லாம் திரும்பி வந்து மகுடபதியின் கையில் சில 10 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தாள். உடனே, இப்போது கிளம்பும். பொழுது விடிந்து இங்கே இருந்தால் அப்பா பார்த்து விடுவார். அம்மாவை ஏமாற்றியது போல் அவரை ஏமாற்ற முடியாது. அவர் தெரிந்து கொண்டால் ஏதாவது அனர்த்தமாய் முடிந்தாலும் முடியும். போகிறேன். போய் என்னத்தைச் செய்வது? என்னத்தைச் செய்வதா? போய் 3 வேளையும் சாப்பிட்டு விட்டுச் செலக்கியமாய் படுத்து தூங்குவது. ஒரு அனாதை பெண் எந்த கதியடைந்தால் உமக்கு என்ன? அவளுக்காக என் உயிரைக் கொடுக்கவும் தயாராயிருக்கிறேன். ஆனால் என்ன செய்கிறது என்று தான் தெரியவில்லை. சரி, நான் சொல்லிக் கொடுக்கிறேன்.
இந்த பணத்தை எடுத்துக் கொண்டு போய் தேவகிரி எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் ஊரில் இருந்து கொள்கிறது. எஸ்டேட் பங்களாவிலுள்ள வேலைக்காரர்களை எப்படியாவது சிநேகம் செய்து கொள்கிறது. அவர்கள் மூலமாகச் சொல்லி அனுப்பியோ கடிதம் அனுப்பியோ செந்திருவிடமிருந்து எனக்கு பைத்தியம் இல்லை என்று ஒரு கடிதம் மட்டும் எப்படியாவது வாங்கிக் கொண்டு வந்துவிடும். அப்புறம் அவளை மீட்டுக் கொண்டு வருவதற்கு நானாயிற்று என்றாள் பங்கஜம். மகுடபதி அவளுக்கு நன்றியும் வந்தனமும் கூறத் தொடங்கினான். அதெல்லாம் வேண்டாம், சீக்கிரம் போம். அப்பாவின் அறையில் ஏதோ சத்தம் கேட்டது. அவர் ஒருவேளை விழித்துக் கொண்டு வந்துவிட்டால் ஆபத்து என்று சொல்லி பங்கஜம் விரைவாக பங்களாவுக்குள் சென்றாள். அடுத்த நிமிஷம் பங்களாவில் நிசப்தம் குடிகொண்டது. மகுடபதி, இதெல்லாம் கனவா? உண்மையில் நமது வாழ்க்கையில் நடப்பதுதானா என்ற திகைப்புடன் அங்கிருந்து எழுந்திருந்து வெளியே செல்லத் தொடங்கினான். இந்த அர்த்த ராத்திரியில் எங்கே போவது, என்ன செய்வது என்று யோசிக்கக்கூட அவன் மனம் அப்போது சக்தி இழந்திருந்தது. உணர்வில்லாத இயந்திரம் போல் நடந்து சத்தம் செய்யாமல் காம்பவுண்ட் கேட்டின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். வெளியே வந்து திரும்பியதும் சுவரோரத்தில் அவனுக்கெதிரே தோன்றிய தோற்றத்தைக் கண்டு அப்படியே வெடவெடத்து நின்றான். அந்த கணத்தில் அவனுடைய உடம்பில் ஓடிய இரத்தமெல்லாம் சுண்டி வறண்டுவிட்டது. அப்படி அவனை வெடவெடத்து நடுங்கச் செய்த தோற்றம் அங்கே சுவரோரமாக நின்ற பெரியண்ணனுடைய ஆவி வடிவந்தான். 20ஆம் அத்தியாயம். கல் விழுந்தது. இத்தனை காலமும் நமது கதாநாயகி செந்திருவை அந்தரத்திலேயே நிறுத்தி வைத்துவிட்டேன். அவளைப் பற்றி ஒன்றும் சொல்லாததனால் வாசகர்கள் பலர் பெரிதும் கவலையடைந்திருப்பார்கள். என்மேல் கூட கோபம் கூட அவர்களுக்கு வந்திருக்கும். செந்திரு மகுடபதியின் உள்ளத்தை மட்டும்தானா கவர்ந்தாள்? ஆயிரக்கணக்கான நேயர்களின் அன்பையும் அனுதாபத்தையும் அல்லவா கவர்ந்திருக்கிறாள். ஆனாலும் இந்த கதையில் தயவு செய்து இது கதை தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். பல சம்பவங்கள் ஏக காலத்தில் வெவ்வேறு இடங்களில் நடப்பதால் ஒவ்வொன்றாகத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படிச் சொல்லும் போது பாவம், அந்த அனாதை பெண்ணின் துயரத்தை கடைசியில் வைத்துக் கொள்ளலாமே என்று தள்ளி போடத் தோன்றுகிறது. கவுண்டர்கள் இருவரும் செந்திருவை தேவகிரி எஸ்டேட் பங்களாவில் கொண்டு வந்து விட்டு போனதையும் செந்திரு தன்னை அடைந்திருந்த அறையின் கதவை படீர் படீர் என்று அடித்ததையும் 11ஆம் அத்தியாயத்தில் பார்த்தோம். கதவை அடிப்பதனால் கை நோவதைத் தவிர வேறு பயனில்லை என்று அவள் கண்டபோது திரும்பிச் சென்று அந்த அறையில் கிடந்த கட்டிலில் குப்புறப்படுத்துக் கொண்டு விம்மி அழுதாள். கண்ணீர் ஆராய் பெருக்கி வெகுநேரம் அழுது கொண்டே இருந்தாள். அழுகையின் போது எப்படியோ வெறி சிறிது சிறிதாக குறைந்து கொண்டு வந்தது. மனதில் ஒருவித அமைதி உண்டாயிற்று. அப்படியே நித்திரையில் ஆழ்ந்தாள். அம்மா, அம்மா என்ற மிருதுவான குரலைக் கேட்டுச் செந்திரு கண் விழித்தபோது 10 மணிக்கு மேலிருக்கும். அவளை எழுப்பியவள் பங்களாவின் வேலைக்காரி பவளாயி. அறிவு தெளிந்தபோது செந்திரு தான் ரொம்பவும் பலவீனமாயிருப்பதை உணர்ந்தாள். முதல் நாள் இரவு ஒன்றன்பின் ஒன்றாகத் தொடர்ந்து வந்த பயங்கரச் சம்பவங்களினாலும் அவற்றினால் உள்ளத்தில் ஏற்பட்ட பீதி, கோபம், துன்பம் முதலிய கிளர்ச்சிகளினாலும் போதிய உணவும் உறக்கமும் இல்லாதபடியாலும் அவள் தேகம் மிகவும் சோர்வு அடைந்திருந்தது. உள்ளமும் களைப்படைந்திருந்தது. அவளுடைய திக்கற்ற நிலைமையை உள்ளபடி உணர்ந்து துக்கப்படுவதற்கு வேண்டிய சக்தி கூட அவளுக்கு அச்சமயம் இல்லாமல் இருந்தது. அவளுடைய தேகமும் மனமும் அவ்வளவு பலவீனப்பட்டிருந்ததன் காரணமாக அச்சமயம் யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமையில் அவள் இருந்தாள். வேலைக்காரி சொன்னபடி எழுந்திருந்து பல் துலக்கி முகம் கழுவினாள். அவள் கொண்டு வந்திருந்த அப்பத்தையும் காப்பியையும் சாப்பிட்டாள். பவளாய் பாத்திரங்களை எடுத்துப் போன பிறகு அறையின் கதவு திறந்திருப்பதைச் செந்திரு கவனித்தாள். மெதுவாக எழுந்து வெளியே வந்தாள். ஒருவரும் அவளைத் தடை செய்யவில்லை. ஹாலை கடந்து பங்களாவின் வாசற்புறம் வந்து பார்த்தாள். பார்த்து கொண்டே நின்றாள். சிறிது சிறிதாக அவளுடைய உடம்பில் ஜீவசக்தி உண்டாகி வந்தது. உள்ளமும் வேலை செய்ய ஆரம்பித்தது. ஒரு புறத்தில் அவள் கண்முன் தோன்றிய அழகிய அற்புதமான இயற்கை காட்சி அவளை வசீகரித்தது. ஆகா, என்ன அழகான இடம் என்று மனம் வியந்தது. மற்றொரு புறத்தில் அந்த அழகான இடத்தில் தான் சிறைப்பட்டிருப்பதும் அங்கிருந்து ஒரு வேளை கார்கோடக் கவுண்டரின் மனைவியாகத்தான் வெளியே போகக் கூடுமென்பதும் நினைவு வந்தன. அப்போது அவளுடைய நெஞ்சை யாரோ முறித்துப் பிழிவது போல் இருந்தது. பங்களாவின் முன் வாசல் தோட்டத்தில் வந்து அங்கும் இங்கும் உலாவினாள். அவ்விடத்திலிருந்து தப்பிச் செல்வதற்கு ஏதேனும் ஒரு வழியுண்டா என்னும் எண்ணம் அவள் மனதில் அடிக்கடி உதயமாயிற்று. சுற்றுமுற்றும் பார்க்க பார்க்க அது எவ்வளவு அசாத்தியமான காரியம் என்பதுதான் நிச்சயமாய்த் தெரிந்தது. பங்களாவுக்கும் தோட்டத்துக்கும் இடது புறத்தில் சரிவாக மலை உயர்ந்திருந்தது. அந்தச் சரிவில் கண்ணுக்கெட்டிய தூரத்துக்கு யுகலிப்டஸ் மரங்கள் வானளாவி உயர்ந்திருந்தன. பங்களாவுக்கு பின் பக்கத்தில் மலை சுவரைப் போல் உயர்ந்திருந்தது. வலது புறத்தில் திடீரென்று செங்குத்தான பள்ளமாயிருந்தது. அதன் ஓரத்தில் இரும்பு வேலை எடுத்திருந்தது. வேலி வழியாக எட்டி பார்த்தால் சுமார் 4 ஆள் உயரத்துக்கு கீழே ஒரு பாதை போவது தெரிந்தது. அப்பாதை வளைந்து வளைந்து குறுக்கும் நெடுக்குமாய்ச் சென்று வெகு தூரத்துக்கப்பால் தெரிந்த பெரிய மலைச் சாலையை அடைந்தது. பங்களாவுக்கு எதிரே பலமான இரும்பு கேட் போட்டிருந்தது. அதன் வழியாகத்தான் அந்த பங்களாவிலிருந்து வெளியே போகலாம். அப்படி போகும் பாதைதான் சிறிது தூரத்தில் மடங்கி பங்களாவின் வலது புறமாக கீழே இறங்கி போயிற்று. செந்திருவுக்கு நீலகிரி புதியதில்லை.
ஏற்கெனவே அவளுடைய தகப்பனார் இருந்த காலத்தில் கூனூரில் அவள் கோடை வாசம் செய்ததுண்டு. ஆகவே சுற்று முற்றும் பார்த்த பின்னர் இந்த பங்களாச் சிறையிலிருந்து பிறருடைய ஒத்தாசை இல்லாமல் தப்பிச் செல்வது இயலாத காரியம் என்பதைத் தெரிந்து கொண்டாள். ஆனால் அத்தகைய ஒத்தாசை தனக்கு எப்படி கிடைக்கும்? இந்த தனிமையான மலை உச்சிக்கு தன்னை தேடிக் கொண்டு யார் வரப்போகிறார்கள்? தன் பேரில் உண்மையாக பிரியம் கொண்டிருந்த இருவரில் ஒருவர் கார்கோடக் கவுண்டரின் கத்திக்கு இரையானார். இன்னொருவர் மேல் பாவிகள் கொலை குற்றம் சுமத்தப் போகிறார்கள். ஆகவே தான் விடுதலையாகிச் சென்று அவரை காப்பாற்றினால் தான் உண்டு. அவர் வந்து தன்னை காப்பாற்றப் போவதில்லை. பின் யார் தனக்கு ஒத்தாசை செய்யப் போகிறார்கள்? ஜயோ 3 வருஷம் சித்தப்பாவின் வீட்டில் சிறை இருந்த பிறகு தப்பித்துச் செல்ல முயன்றதன் பலன் இதுதானா? அதைவிடக் கடுமையான மலைச் சிறைக்கு அல்லவா வந்து சேர்ந்து விட்டோம் என்று எண்ணிச் செந்திரு விம்மினாள். இதிலிருந்து தப்புவதற்கு வழியே கிடையாதா? தன்னிடம் அன்புடன் பேசிய வேலைக்காரி பவளாயின் ஞாபகம் வந்ததும் கொஞ்சம் நம்பிக்கை பிறந்தது. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று பழமொழி ஆயிற்றே. ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் இறங்க மாட்டாளா? இந்த எண்ணத்துடன் செந்திரு வேலைக்காரியுடன் சிநேகம் செய்து கொள்ளத் தொடங்கினாள். பவளாயும் செந்திருவிடம் அன்பும் அனுதாபமுமாய் பேசினாள். செந்திரு தன்னுடைய மனத்தைத் திறந்த போது பவளாய் அவளுக்காக கசிந்துருகுவதாய் காட்டிக் கொண்டாள். ஆனால் நான் என்ன செய்வேன் தாயே? இந்த பங்களாவை விட்டு அந்தண்டை இந்தண்டை நான் போகக்கூடாது. உனக்கு மட்டுமா? எனக்கும் கூட இது ஜெயில்தான். என் புருஷனோ ரொம்ப முரடு, ஏதாவது சந்தேகம் தட்டினால் என்னை கத்தியால் குத்தி விடுவான் என்றாள். பவளாய் தன் புருஷனைப் பற்றிச் சொன்னது என்னமோ ரொம்ப சரிதான். இவனுடைய முகத்தை பார்க்கவே பயங்கரமாயிருந்தது. செந்திருவிடம் அவன் ஒரு வார்த்தை பேசவுமில்லை. செந்திரு பேசினால் அவன் காது கொடுத்து கேட்பானென்றும் தோன்றவில்லை. அவன் பாட்டுக்கு அவன் காரியத்தைச் செய்து கொண்டிருந்தான். பங்களாவுக்கு உள்ளே இருக்கும்போது அவன் தோட்டத்தின் இரும்பு கேட்டை பூட்டிச் சாவியை பத்திரமாய் மடியில் வைத்திருந்தான். வெளியே போகும்போதும் கேட்டை பூட்டிச் சாவியை எடுத்துக் கொண்டு போனான். 3 தினங்கள் கழித்து ஒருநாள் 2 கவுண்டர்களும் வந்தார்கள். செந்திரு அவர்களுடைய காலில் விழுந்து தன்னுடைய சொத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னை விட்டு விடும்படி கேட்டுக்கொண்டாள். இதனால் அவர்களுடைய கோபந்தான் அதிகமாயிற்று. கல்யாணத் தேதி குறிப்பிட்டாகி விட்டதென்றும் அவள் நல்லபடியாய்ச் சம்மதிக்காவிட்டால் பலவந்தமாக கல்யாணம் நடத்தப்படுமென்றும் தெரியப்படுத்தினார்கள். அதோடு அடுத்த தடவை தாங்கள் வரும்போது அவளே இவஷ்டப்பட்டு கார்கோடக் கவுண்டரை கல்யாணம் செய்து கொள்வதாக ஒரு காகிதத்தில் எழுதி கையெழுத்து போட்டு தர வேண்டுமென்றும் கூறிவிட்டு போனார்கள். செந்திருவுக்குப் பிராணனை விட்டு விடலாமா என்ற எண்ணம் அடிக்கடி உதித்தது. ஆனால் மகுடபதியின் மீது கொலை குற்றம் சாத்தியிருக்கிறார்கள் என்பது நினைவு வந்தபோது அவள் சாக விரும்பவில்லை. தனக்காக இந்த பெரிய கஷ்டத்துக்குள்ளானவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். அதற்காக தான் உயிரோடிருக்க வேண்டியது அவசியம். ஆனால் கார்கோடக் கவுண்டரை கல்யாணம் செய்து கொள்வது கனவிலும் நினைக்க முடியாத காரியம். கல்யாணத்தை எப்படி தடை செய்வது? இம்மாதிரி யோசித்து யோசித்து கடைசியில் பங்கஜம் ஊகித்த வண்ணமே தனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக நடிப்பது என்ற முடிவுக்கு வந்தாள். வேலைக்காரப் பவளாயிடம் இதைச் சொல்லி தனக்கு உண்மையில் பைத்தியந்தான் என்று மற்றவர்கள் நினைக்கும்படி செய்வதற்கு உதவி புரிய வேண்டுமென்றும் அவளுடைய புருஷன் குப்பண்ணக் கவுண்டனிடம் கூட இரகசியத்தைச் சொல்லக் கூடாதென்றும் கேட்டுக்கொண்டாள். பவளாயும் இதற்குச் சம்மதித்தாள். ஆனால் இவர்களுடைய பேச்சை குப்பண்ணக் கவுண்டன் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த விவரம் செந்திருவுக்காவது பவளாய்க்காவது தெரியாது. கார்கோடக் கவுண்டரிடம் மேற்படி சூழ்ச்சியை குப்பண்ணக் கவுண்டன் தெரியப்படுத்திய போது அவருடைய முகத்தில் புன்னகை தாண்டவமாடியது. மாஜி சப் ஜட்ஜ் ஐயாசாமி முதலியாரும் டிபுடி சூப்பரிண்டென்ட் சங்கநாதம் பிள்ளையும் செந்திரு விஷயமாக புலன் விசாரிக்கிறார்கள் என்று கார்கோடக் கவுண்டருக்கு தெரிந்தது. அவர்களைச் சரிப்படுத்துவதற்கு செந்திருவின் நடிப்பு பைத்தியம் உபயோகமாக இருக்குமென்று அவர் கருதினார். அவ்விதமே அவர் உபயோகித்து வெற்றியடைந்தார் என்பதை முன்னொரு அத்தியாயத்தில் பார்த்தோம். மேற்படி பிரமுகர்கள் தேவகிரிக்கு வந்த அன்று காலையில் வேலைக்காரி பவளாய் செந்திருவிடம் வந்து, அம்மா, என்னத்தைச் சொல்ல? இன்றைக்கு கல்யாணம் நிச்சயம் செய்வதற்காக யாரோ வரப் போகிறார்களாம் என்று தெரிவித்தாள். செந்திருவுக்கு பகீர் என்றது. வழக்கத்தை விட அதிகமாக பைத்திய நடிப்பு நடிப்பதென்று அவள் தீர்மானித்தாள். மத்தியானம் அவள் அறைக்குள் போன சமயம் பார்த்து குப்பண்ணக் கவுண்டன் அறை கதவை சாத்தி வெளிப்புறம் தாளிட்டதுடன் பவளாய்க்கு கதவை திறக்காதே என்றும் உத்தரவு போட்டு விட்டான். அந்தச் சமயத்திலேதான் ஐயாசாமி முதலியாரும் சங்கநாதம் பிள்ளையும் கவுண்டர்களுடன் வந்தார்கள். வந்து பார்த்து இல்லை, பார்க்காமலே பரிதாபப்பட்டுவிட்டு போய்ச் சேர்ந்தார்கள். அவர்கள் திரும்பிப் போக மோட்டார் ஏறும் சமயத்தில் பேசிக் கொண்டிருந்ததை பவளாய் வந்து தெரிவித்த போது செந்திரு, ஐயையோ, இது என்ன விபரீதம் என்று அரண்டு போனாள். வந்திருந்தவர்களில் ஒருவர், இந்த பெண்ணை குற்றாலத்துக்கு அழைத்துப் போங்கள் என்றாராம். இன்னொருவர், சென்னை பட்டணத்தில் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேயே கொண்டு விட்டு விடுவதுதான் நல்லது என்றாராம். ஆமாம், சென்னை பட்டணத்துக்கு அனுப்பலாம் என்றுதான் உத்தேசம் என்று கார்கோடக் கவுண்டர் பதில் சொன்னாராம். கடவுளே, பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிந்ததே என்று செந்திரு கதிகலங்கினாள்.
பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனால் நிஜமாகவே பைத்தியம் பிடித்துவிடும் என்பார்களே. தனக்கு அந்த கதிதான் நேருமோ? வந்திருந்த பெரிய மனுஷர்கள் யார் என்று ஏதாவது தெரியுமா எனச் செந்திரு பவளாயை கேட்டாள். எனக்குத் தெரியாதம்மா. ஒருத்தர் முதலியார் போலிருக்கு. முதலியார் முதலியார் என்று கூப்பிட்டு கொண்டாங்க என்று பவளாய் சொன்னதும் செந்திருவுக்கு மறுபடியும் கல்லை தூக்கித் தலையில் போட்டது போலிருந்தது. ஏனென்றால் வந்திருந்தவர்கள் போகும்போது பேசிய இரண்டொரு வார்த்தைகள் அவள் காதில் விழுந்தபோது ஏதோ தெரிந்த குரல் போலிருக்கிறதே என்ற சந்தேகம் ஒரு வினாடி அவளுக்கு உண்டாயிற்று. எனவே இப்போது ஐயோ, ஒருவேளை அவர் பங்கஜத்தின் தந்தை ஐயாசாமி முதலியார்தானோ? அப்படியிருந்தால் என்னுடைய பைத்திய நடிப்பு உண்மையிலேயே பைத்தியக்காரத்தனமாக அல்லவா ஏற்பட்டுவிட்டது? சுவாமி பழனி ஆண்டவனே, இப்படியா என்னைச் சோதிக்க வேண்டும் என்று செந்திரு கதறினாள். இப்படி வெகு நேரம் கவலைப்பட்ட பிறகு பழனி ஆண்டவனே வழிகாட்டினார் என்று சொல்லும்படியாக ஒரு வழி தென்பட்டது. செந்திரு அங்கே வந்தது முதல் தினம் சாயங்காலத்தில் ஒரு காட்சியைக் கண்டு வந்தாள். அந்த பங்களாவுக்கு எதிரே கொஞ்ச தூரத்தில் தோன்றிய ஒரு மலை மேலிருந்து ஒரு சுவாமியாரும் அவருடன் ஒரு பையனும் இறங்கி வருவார்கள். சாமியார் காவி உடை தரித்தவர், இளம் வயதினர், கையில் ஒரு தடி வைத்திருந்தார். பின்னோடு வந்த பையனுடைய கையில் ஒரு பெட்ரோமக்ஸ் விளக்கும் சில புத்தகங்களும் இருந்தன. இரண்டு பேரும் மலை உச்சியிலிருந்து இறங்கி அந்த பங்களா வாசலில் இரும்பு கேட்டுக்கு அப்பால் கொஞ்ச தூரம் வரையில் வந்து அங்கிருந்து கீழே இறங்கிச் சென்ற பாதை வழியாகப் போனார்கள். தினம் மாலை 5 மணிக்கு இது நடந்தது. அவர்கள் யார் என்று செந்திரு கேட்டதற்கு, கூனூரில் இருக்கும் சச்சிதானந்த மடத்துச் சுவாமியாரென்றும் ரொம்ப படித்தவரென்றும் அங்கிருந்து கொஞ்ச தூரத்திலுள்ள மலை கிராமத்தில் இரா பள்ளிக்கூடம் நடத்துகிறாரென்றும் அதற்காக இப்படி குறுக்கு வழியாய் தினம் போகிறார் என்றும் பவளாய் தெரிவித்தாள். தன்னுடைய விடுதலைக்கு அந்தச் சுவாமியாருடைய ஒத்தாசையை கோருவதென்று செந்திரு இப்போது தீர்மானித்தாள். பவளாயின் உதவியைக் கொண்டு ஒரு துண்டு காகிதமும் பென்சிலும் சம்பாதித்தாள். தன்னுடைய நிலைமையைச் சுருக்கமாக எழுதி எப்படியாவது தன்னை விடுதலை செய்து காப்பாற்ற வேண்டுமென்று வேண்டினாள். அந்த காகிதத்தை ஒரு கல்லில் நாரினால் சேர்த்து கட்டி எடுத்துக்கொண்டு அன்று சாயங்காலம் இரும்பு வேலி ஓரமாகப் போய் நின்று கொண்டிருந்தாள். வழக்கம் போல சுவாமியாரும் பையனும் எதிர்ப்புறத்து மலையிலிருந்து இறங்கி வந்து பங்களா பாதையை அடைந்து அதன் வழியே கீழே சென்றார்கள். செந்திரு பங்களா வாசல் தோட்டத்தில் வேலி ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தாள். தான் நின்ற இடத்துக்கு கிட்டத்தட்ட நேர்கீழே அவர்கள் வந்ததும் காகிதம் கட்டிய கல்லை கீழே போட்டாள். என்ன துரதிர்ஷ்டம்! காகிதம் கட்டிலிருந்து நழுவி எங்கேயோ பறந்து சென்றது. கல் மட்டும் நேரே கீழ் நோக்கி போயிற்று. க்ஷவரம் செய்யப்பட்டு பளபளவென்று கண்ணாடி போல் விளங்கிய சுவாமியாரின் மொட்டை தலையில் குறிபார்த்து விழுந்தது. 21ஆம் அத்தியாயம். தம்பி நீதானா? ஐயாசாமி முதலியார் பங்களா வாசலில் நள்ளிரவில் மகுடபதியின் முன் தோன்றிய உருவம் உண்மையில் பெரியண்ணனுடைய ஆவி உருவம் அல்லவென்றும் பெரியண்ணனேதான் என்றும் வாசகர்கள் ஊகித்திருப்பார்கள். பெரியண்ணன் கத்தி குத்துக்கு ஆளாகி கீழே விழுந்த போதுதான் கடைசியாக மகுடபதி அவனை பார்த்தவனாதலாலும் நள்ளிரவில் எதிர்பாராதபடி திடீரென்று அவன் உருவம் தோன்றியபடியாலும் மகுடபதி அவ்விதம் வெடவெடத்து நிற்கும்படியாயிற்று. ஆனால் அறிவாளியாதலால் விரைவிலேயே அவனுடைய பயம் நீங்கி மனம் தெளிந்தது. தம்பி நீதானா என்று பெரியண்ணனுடைய குரல் கூறியதும் மகுடபதியின் ஐயம் அறவே நீங்கியது. ஆமாம் பாட்டா, நான் தான். பிழைத்திருக்கிறாயா என்று சொல்லிக்கொண்டே பெரியண்ணனை ஆர்வத்துடன் கட்டிக்கொண்டான் மகுடபதி. பிழைத்திருக்கிறேன் தம்பி. இந்தக் கிழவனுக்கு உயிர் ரொம்ப கெட்டி என்றான் பெரியண்ணன். பெரியண்ணனுக்கு உயிர் உண்மையாகவே ரொம்ப கெட்டி என்பதில் சந்தேகமில்லை. அவனால் சில முக்கியமான காரியங்கள் ஆக வேண்டியிருந்ததை முன்னிட்டே கடவுள் அவனுடைய உயிருக்கு அவ்வளவு வலுவை கொடுத்திருந்தார் போலும். அதோடு பற்பல அபாயங்களிலிருந்தும் அவனைக் கடவுள் தப்புவித்தார். கார்கோடக் கவுண்டார் மகுடபதியின் மேல் ஓங்கிய கத்திக்கு குறுக்கே பெரியண்ணன் விழுந்த போது கவுண்டரின் கை கொஞ்சம் தடுமாறிவிட்டது. அதனால் கத்தி ஆழமாகப் பதியவில்லை. பெரியண்ணனுக்கு உயிர் இருக்கிறது என்பதை கார்கோடக் கவுண்டர் கண்டு சங்கடஹரிராவ் யோசனையின் பேரில் அவனை அப்புறப்படுத்த தீர்மானித்த போது ரகசியம் ரகசியம் என்று அவன் மார்பைத் தொட்டுக் காண்பித்தது அவருடைய ஞாபகத்திலிருந்து அகலவில்லை. முடியுமானால் அவனை எப்படியாவது உயிர் பிழைக்கச் செய்து இரகசியத்தை அறிய வேண்டுமென்று விரும்பினார். அவன் சொல்ல விரும்பிய ரகசியம் தன்னை முக்கியமாய் பாதிப்பது என்று அவருடைய உள்ளத்திற்குள் ஏதோ ஒன்று சொல்லிற்று. ஆகையால்தான் கிழவனைக் கள்ளிப்பட்டிக்கு ஜாக்கிரதையாகக் கொண்டு சேர்ப்பதற்கு அவர் ஏற்பாடு செய்ததுடன் அவர் மாதச் சம்பளம் கொடுத்து வைத்திருந்த பஞ்சாலை டாக்டரைக் கொண்டு அவனுக்குச் சிகிச்சை செய்யவும் ஏற்பாடு செய்தார். பெரியண்ணனுக்குச் சுயப்பிரக்ஞை வந்தவுடன் சுற்று முற்றும் பார்த்தான். தான் இருப்பது பழகிய இடம் என்று தோன்றியது. கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கும் சக்தி அவனுக்கு வந்தபோது தான் இருப்பது கள்ளிப்பட்டியில் கவுண்டரின் பருத்தி மில் பங்களா என்பதை அறிந்து கொண்டான். அந்தப் பங்களாவில் பின்புறத்து அறையில் அவன் கிடந்தான். அவனுடைய மார்பிலே இலேசாக வலி இருந்தது. அவன் பக்கத்தில் கோயமுத்தூர் அனுமந்தராயன் தெருவில் பார்த்த 2 தடியர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். சிறிது சிறிதாக அன்றிரவு அந்த வீட்டில் நடந்த பயங்கரச்
சம்பவங்கள் எல்லாம் நினைவு வந்தன. செந்திருவும் மகுடபதியும் என்ன ஆனார்களோ என்ற திகில் அவன் மனதில் தோன்றியது. அந்தத் தடியர்களை கேட்பதற்காக பேச முயன்றான், பேச முடியவில்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் டாக்டர் ஒருவர் வந்தார். பெரியண்ணன் கண் விழித்திருப்பதை பார்த்துவிட்டு பக்கத்தில் நின்றவர்களை நோக்கி, கத்தி குத்து அதிக ஆழமாய் பதியவில்லை, சீக்கிரத்தில் குணமாகிவிடும். 2-3 நாளைக்கு இவனிடம் பேச்சு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிப் போய்விட்டார். பெரியண்ணனுக்குச் சிறிது சிறிதாக அறிவு நன்றாய்த் தெளிந்து வந்தது. யோசிக்கும் சக்தியும் அதிகமாயிற்று. தன்னுடைய தேக நிலைமை, தான் இருக்குமிடம் இவைகளைப் பற்றியும் செந்திரு மகுடபதியை குறித்து தெரிந்து கொள்ளும் வழியைப் பற்றியும் யோசனை செய்தான். அங்கிருந்து தான் தப்பிச் செல்வது எளிதான காரியமல்ல, அதற்கு வேண்டிய சக்தியும் உடம்பில் இல்லை. கொஞ்ச நாள் எப்படியும் அங்கே இருக்கத்தான் வேண்டும். ஆனால் தன்னை கொன்று போடாமல் கார்க்கோடக் கவுண்டர் இந்த மட்டும் தன்னை இங்கே கொண்டு வந்து வைத்து டாக்டரை பார்க்கச் சொல்லியிருப்பது அதிசயமான காரியந்தான். இதற்கு ஏதோ அந்தரங்கமான காரணம் இருக்க வேண்டும். ஆம், இப்போது அவனுக்கு ஞாபகம் வந்தது. தனக்குப் பிரக்னை போகும் தருவாயில் கவுண்டரை பார்த்து ரகசியம் ரகசியம் என்று சொன்னது. அதை அறிவதற்காகத்தான் தனக்கு இவ்வளவு பராமரிப்பு நடக்கிறதோ என்னமோ. ஆனால் அதைச் சொல்லலாமா? இப்போது சொல்லக்கூடாது. அதற்கு முன்னால் செந்திருவும் மகுடபதியும் என்ன ஆனார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவசியம் நேர்ந்தால் பிற்பாடு சொல்ல வேண்டும். இப்போது சொன்னால் நம்புவது கடினம் என்பதோடு ஏதாவது விபரீதத்திலும் முடியலாம். எல்லாவற்றுக்கும் தனக்கு உடம்பு முதலில் சரியாக குணமாக வேண்டும். அதுவரையில் தான் வாயை மூடிக் கொண்டிருக்க வேண்டியதுதான். அறிவு தெளிந்ததாகவே காட்டிக் கொள்ளக்கூடாது. அதற்குள் மகுடபதியையும் செந்திருவையும் பற்றித் தெரிந்து கொள்ள பார்க்க வேண்டும். ஐயோ, அவர்களுடைய கதி என்னவாயிற்றோ? சுவாமி, பழனி ஆண்டவனே, அந்தக் குழந்தைகளை நீதான் ஓர் அபாயமும் நேராமல் காப்பாற்ற வேண்டும். நான் தான் இப்படி கையாளாகாமல் கிடக்கிறேனே. விழித்துக் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் பெரியண்ணனுடைய உள்ளம் இப்படிப்பட்ட சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தது. சில சமயம் பக்கத்து ஆபீஸ் அறையில் கார்க்கோடக் கவுண்டரும் தங்கசாமி கவுண்டரும் பேசும் குரல் கேட்டது. அப்போதெல்லாம் பெரியண்ணன் ஆவலுடன் காது கொடுத்து கேட்பான். மகுடபதி, செந்திரு என்ற பெயர்கள் அடிக்கடி அவன் காதில் விழும். அவர்கள் இருவரும் உயிரோடிருக்கிறார்கள் என்று ஒருவாறு தெரிந்து கொண்டான். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் முதலிய பூரா விவரங்களையும் தெரிந்து கொள்ள அவன் விரும்பினான். ஆகவே ஒவ்வொரு சமயம் கார்க்கோடக் கவுண்டர் அவனுடைய அறைக்கு வந்து அவனை பார்த்தபோது உடம்பு தனக்கு குணமாகிவிட்டதாகவோ அறிவு தெளிந்து விட்டதாகவோ காட்டிக் கொள்ளவில்லை. கார்க்கோடக் கவுண்டரையே பார்த்தறியாதவனைப் போல பேந்த பேந்த விழித்தான். பெரியண்ணா, இதோ பார், நான் யார் தெரிகிறதா என்று கவுண்டர் கேட்டபோது, யாரு? ஓகோ, நஞ்சைப்பட்டிச் சிங்கமா என்று இப்படி ஏதோ வேண்டுமென்றே உளறினான். கவுண்டரும் மூளை அடியோடு குழம்பிப் போயிருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் என்று முணுமுணுத்துக் கொண்டே போய்விட்டார். 4ஆம் நாள் பெரியண்ணனுக்கு போட்டிருந்த காவலில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. முதல் 3 நாளும் கோயமுத்தூரில் அவன் பார்த்த தடியர்கள் மாறி மாறி காவல் புரிந்தார்கள். பிறகு அவர்கள் போய் பதிலுக்கு மருதக் கவுண்டன் வந்து சேர்ந்தான். இவனை இங்கே பார்த்தோம் என்று பெரியண்ணன் யோசனை செய்து கடைசியில் அடையாளம் கண்டுபிடித்தான். ஐயாசாமி முதலியார் பங்களாவில் காவல்காரன் அல்லவா? இவனிடம்தானே செந்திருவின் கடிதத்தை கொடுத்தோம் என்பது நினைவு வந்தது. இவன் எப்படி இங்கே காவலுக்கு வந்து சேர்ந்தான் என்பது ஆச்சரியமாகவும் இருந்தது. ஆனாலும் அவனைத் தனக்குத் தெரிந்ததாகப் பெரியண்ணன் காட்டிக் கொள்ளவில்லை. என்ன பாட்டா, என்னைத் தெரியவில்லையா? உன்னாலேதானே எனக்குப் பங்களா வேலை போச்சு. நீ ஒரு பீத்தல் கடுதாசியை கொண்டு வந்து கொடுத்தாலும் கொடுத்தே எனக்குச் சனியன் பிடிச்சுது என்று மருதக் கவுண்டன் சொன்னபோது கூட பெரியண்ணன் சும்மா திரு திருவென்று விழித்தானே தவிர வேறு வார்த்தை பேசவில்லை. இப்படியெல்லாம் பாசாங்கு செய்து கொண்டு அவன் எதற்காகக் காத்திருந்தானோ அந்த நோக்கம் கடைசியாக நேற்று நிறைவேறியது. அடுத்த அறையில் கார்க்கோடக் கவுண்டர் கோடை இடி இடித்தது போல் சிரிப்பதைக் கேட்டு அவன் திடுக்கிட்டு எழுந்தான். அச்சமயம் மருதக் கவுண்டன் நல்ல வேளையாக அறையில் இல்லை. கதவு ஓரமா நகர்ந்து வந்து ஒட்டு கேட்டான். கார்க்கோடக் கவுண்டர் சிரிப்பை நிறுத்திவிட்டு, ரொம்பத் தரமாய் போச்சு. பழம் நழுவிப் பாலிலே விழுந்தது. பைத்தியம் பிடித்து விட்டதா? பைத்தியம் வேஷமா போடுகிறாள். சபாஷ் அப்பா, சபாஷ் என்று கத்தி விட்டு மறுபடியும் சிரித்தார். எதற்காக இப்படிச் சந்தோஷப்படுகிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றது தங்கசாமி கவுண்டரின் ஈனக்குரல். உனக்கு ஒன்றும் புரியாது. நீ பச்சை குழந்தை, வாயில் விரலை வைத்தால் கடிக்கக் கூடத் தெரியாது. என்னதான் விஷயம் சொல்லுங்களேன். அட பைத்தியமே, அந்த வேலையற்ற ஐயாசாமி முதலியாரும் சங்கநாதம் பிள்ளையும் நம்ம விஷயத்தில் தலையிடுகிறார்களே, அவர்களை எப்படிச் சரிக்கட்டுவது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். கடவுளே நம்முடைய கட்சியில் இருந்து இந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட புத்தியை உண்டாக்கினார். அவர்களை நாமே தேவகிரி எஸ்டேட்டுக்கு அழைத்துக் கொண்டு போய் பொண்ணுக்குச் சித்தப்பிரமை என்று நிரூபித்து விடலாம். அப்புறம் அவர்கள் ஏன் தலையிடப் போகிறார்கள்? இவ்வாறு 2 கவுண்டர்களும் நெடு நேரம் பேசிக் கொண்டதிலிருந்து பெரியண்ணன் தெரிந்து கொள்ள விரும்பிய முக்கிய விஷயங்கள் அவனுக்குத் தெரிய வந்தன.
செந்திருவை கூனூருக்கு பக்கத்தில் தேவகிரியில் வைத்திருக்கிறார்கள். அவள் கவுண்டருடன் கல்யாணத்தை தடுப்பதற்காக பைத்தியம் கொண்டவள் போல் நடிக்கிறாள். அவள் விஷயத்தில் தான் அன்று கடிதம் கொண்டு போன பெண்ணின் தகப்பனார் சிரத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். மகுடபதி இவர்களுடைய வலையிலிருந்து தப்பித்துக் கொண்டு போய்விட்டான். செந்திருவை சீக்கிரத்தில் தேவகிரியிலிருந்து வேறு பந்தோபஸ்தான இடத்தில் கொண்டு போய் வைத்து விடும் உத்தேசம் கவுண்டர்களுக்கு இருக்கிறது. ஆகிய இந்த விவரங்களை எல்லாம் பெரியண்ணன் திரும்ப திரும்ப 1000 தரம் சிந்தனை செய்தான். செந்திருவை கார்கோட கவுண்டரிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் அவன் இனிமேல் அங்கே படுத்திருக்கக் கூடாது. உடனே தப்பித்து வெளிக்கிளம்ப வேண்டியதுதான். அதற்கு என்ன வழி என்று யோசிக்கலானான். மறுநாள் சாயங்காலம் அந்த வழி அவனுக்கு தென்பட்டது. அந்த வழியை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உதவியது கள்ளிப்பட்டி கவுண்டரின் கள்ளுக்கடைதான். அன்று காலையில் கவுண்டர்கள் காரில் கிளம்பி போய்விட்டார்கள். மருத கவுண்டன் மட்டும்தான் ஆபீஸ் பங்களாவுக்கு காவலாயிருந்தான். சாயங்காலம் அவன் கள்ளுக்கடைக்கு போய் நன்றாய் போட்டுவிட்டு கையில் ஒரு புட்டியிலும் கள் வாங்கிக் கொண்டு வந்தான். தள்ளாடிக் கொண்டே பெரியண்ணன் அருகில் நின்று, ஏன் பாட்டா, நீ கள்ளு குடிக்கக் கூடாதென்று ஊர் ஊராய் பிரச்சாரம் செய்தாயாமே, அது நெசமா? இந்தா, இதோ உனக்கு ஒரு புட்டி வாங்கியாந்திருக்கிறேன். சாப்பிடாமற் போனாயோ விடமாட்டேன், வாயிலே விட்டு விடுவேன் என்றான். பெரியண்ணனுக்கு ரெளத்திரகாரமான கோபம் வந்தது. எழுந்திருந்து அந்தக் கள்ளு புட்டியை பிடுங்கி மருதக் கவுண்டன் தலையிலேயே போட்டு உடைக்க வேண்டுமென்று தோன்றிற்று. இன்னும் ஒரு தடவை மருதக் கவுண்டன் கள்ளு புட்டியை அவன் வாய்க்கு அருகில் கொண்டு வந்திருந்தால் அவ்விதமே செய்திருப்பான். ஆனால் மருதக் கவுண்டன் அவ்வளவுக்கு வைத்துக் கொள்ளவில்லை. வேணுமா வேண்டாமா சொல்லிப்பிடு. வேண்டாமே, இவ்வளவு தானே, வேண்டாத போனால் போ. அப்புறம் சுவத்துக் கீரையை வழிச்சு போடடி சுரணை கெட்ட வெள்ளாட்டி, என்னாதே மாட்டாயே. சரி, ரொம்ப சரி என்று சொல்லிக் கொண்டே புட்டியை தன் வாயிலேயே கவிழ்த்துக் கொண்டு அவ்வளவையும் குடித்து தீர்த்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் தலை சுற்றியது. ஏதோ உளறிக் கொண்டே 2 ஆட்டம் ஆடி விட்டு கீழே விழுந்து பிணம் போலானான். இதைவிட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதென்று பெரியண்ணன் மெதுவாக அங்கிருந்து கிளம்பி வெளியில் வந்தான். அவன் அந்தக் கட்டிடத்தில் இருப்பதே ஒருவருக்கும் தெரியாது. ஆகையால் அவன் போவதை யாரும் தடை செய்யவில்லை. இராஜாங்கமாகக் கட்டிடத்தை விட்டு வெளியே வந்து கோயமுத்தூர் சாலையை அடைந்து அங்கு ஒரு போக்கு வண்டியில் ஏறிக்கொண்டான். வண்டியில் போகும் போதே என்ன செய்ய வேண்டுமென்பதை ஒருவாறு தீர்மானித்துக் கொண்டான். முதலில் கோயமுத்தூரில் அந்த பெண்ணின் தகப்பனார் வீட்டுக்குப் போய் அவரிடம் எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டும். அவருடைய உதவியைக் கொண்டு செந்திருவை கவுண்டர்களிடமிருந்து விடுதலை செய்ய வேண்டும். பிறகு மகுடபதியைத் தேட வேண்டும். இவ்வித சிந்தனையுடன் பெரியண்ணன் கோயமுத்தூரை அடைந்தபோது இரவு வெகு நேரமாகிவிட்டது. ஆனாலும் இரவுக்கிரவே காரியத்தை முடிக்க வேண்டுமென்ற ஆர்வத்தினால் அவன் தட்டு தடுமாறி வழி கண்டுபிடித்துக் கொண்டு ஐயாசாமி முதலியாரின் பங்களாவை அடைந்தான். வாசல் கேட்டு திறந்திருக்கவே உள்ளேயும் நுழைந்தான். அப்போதுதான் கொடி விட்டில் பேச்சுக் குரல் கேட்டது. மகுடபதியின் குரல் மாதிரியும் இருந்தது. மரத்தின் மறைவில் நின்று சற்று நேரம் கேட்டான். நிலைமை ஒருவாறு புரிந்தது. பங்கஜம் உள்ளே பணம் எடுக்கப் போனபோது சட்டென்று கேட்டுக்கு வெளியே வந்து நின்று மகுடபதிக்காகக் காத்திருந்தான். மேற்கூறிய விவரங்களையெல்லாம் கோயமுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்து கொண்டு மகுடபதி கேட்டான். தன்னுடைய கதையையும் பெரியண்ணனுக்குச் சொன்னான். கோயமுத்தூரில் தங்குவதற்கு பத்திரமான இடம் ரயில் ஸ்டேஷன் தான் என்று தீர்மானித்து அவர்கள் நேரே ஒரு வண்டி பிடித்துக் கொண்டு ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார்கள். மறுநாள் காலையில் புறப்படும் ரயிலில் கூனூருக்கு போய் எப்படியாவது செந்திருவை கண்டுபிடித்து விடுதலை செய்வது என்று அவர்கள் பேசி முடிவு செய்தார்கள். தம்பி, கூனூர் நம் இருவருக்கும் புதிதாயிற்றே. அங்கே நமக்குத் தெரிந்தவர்கள் யாருமில்லையே. எங்கே தங்குவோம்? எப்படி கவுண்டர் பங்களாவைக் கண்டுபிடிப்போம்? யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று பெரியண்ணன் விசாரத்துடன் கேட்டான். பாட்டா, நீ கவலைப்படாதே. கூனூரில் சுவாமியார் ஒருவர் இருக்கிறார். சச்சிதானந்த மடம் என்று ஒரு மடம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரை எனக்கு நன்றாய்த் தெரியும். பல தடவை அவரை நான் மத உபன்யாசத்துக்காக அழைத்து வந்திருக்கிறேன். அவரை போய்ப் பிடிப்போம். அநியாயம் அக்கிராமம் என்றால் அவருக்கு ஆகாது. இந்த விஷயத்தில் நமக்கு கட்டாயம் உதவி செய்வார் என்றான் மகுடபதி. அதே சமயத்தில் மேற்படி சுவாமியார் மண்டையில் கல் விழுந்த காயத்துக்கு கட்டு போட்டுக்கொண்டு வலியினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தார் என்பது அவனுக்கு எப்படி தெரியும்? 22ஆம் அத்தியாயம் சுவாமி மகானந்தர். மகுடபதியும் பெரியண்ணனும் மறுநாள் மத்தியானம் கூனூரில் உள்ள சச்சிதானந்த மடத்தை எவ்வித இடையூறுமில்லாமல் போய் அடைந்தார்கள். மடத்தின் தலைவர் சுவாமி மகானந்தர் தலையில் கட்டுடன் படுத்திருப்பதைக் கண்டதும் மகுடபதி திடுக்கிட்டான். அவரிடம் மகுடபதிக்கு விசேஷ பக்தி உண்டு. சுவாமியாருக்கும் மகுடபதியிடம் அதிகப் பிரேமை. அவனை அரசியல் தொண்டை விட்டு விட்டு தம்முடன் சேர்ந்து பாரமார்த்திகத் தொண்டு செய்ய வரும்படி சுவாமியார் சில சமயம் அழைத்ததுண்டு. மகுடபதி அதற்கு இணங்காமலிருந்ததற்கு முக்கிய காரணம் அவனுடைய இருதய அந்தரங்கத்தில் குடிகொண்டிருந்த செந்திருவின் நினைவுதான் என்று சொல்லலாம். அரசியல் கிளர்ச்சியில் அவனுக்கிருந்த ஆர்வமும் ஒரு காரணந்தான். சமீபத்தில் ஒரு வருஷ காலமாக அவன் கூனூர் மடத்துக்கு வரவே இல்லை.
தான் அரசியலில் ஈடுபட்டவனாதலால் மடத்துக்கு தன் மூலமாய் போலீஸ் தொந்தரவு ஏற்படக்கூடாதென்று அவன் கருதியிருந்தான். இப்போது மண்டையில் கட்டுடன் சுவாமியாரை பார்த்ததும் அவன் பரபரப்புடன், சுவாமி, தங்களுக்கு என்ன நேர்ந்துவிட்டது? தங்களிடம் ஒரு உதவி கேட்கலாமென்று எண்ணியல்லவா வந்தேன் என்றான். வீணாக ஒருவர் மேல் சந்தேகப்பட்டதால் வந்த விபத்து இது, ஆண்டவனுடைய தண்டனை என்றார் சுவாமியார். தாங்களாவது ஒருவர் மேல் வீணாகச் சந்தேகப்படவாவது ஆண்டவன் தண்டனையாவது ஒன்றையும் நம்ப முடியவில்லை என்றான் மகுடபதி. கார்கோட கவுண்டரை பற்றி கேட்டிருக்கிறாயோ இல்லையோ என்று சுவாமியார் சொன்னதும் மகுடபதிக்கு எவ்வளவு வியப்பாயிருந்திருக்கும் என்று சொல்லவே வேண்டியதில்லை. ஆமாம், அவருக்கு என்ன சுவாமி, ஒருவேளை என்று மகுடபதி திடுக்கிட்டு கேட்டான். அதெல்லாம் ஒன்றுமில்லை. அவர் என்னை அடித்து போட்டார் என்று பயப்படுகிறாயா? மனுஷன் செய்யக்கூடியவன்தான். ஆனால் அதற்கு முன்னாலேயே சுவாமி என்னை தண்டித்து விட்டார். என்ன சுவாமி, திருப்பித் திருப்பித் தண்டனை என்கிறீர்களே? சொல்கிறேன். இந்த ஊருக்கு கொஞ்ச தூரத்தில் கார்கோட கவுண்டருக்கு ஒரு எஸ்டேட் இருக்கிறது. தேவகிரி என்று பெயர். அங்கே ஒரு பங்களாவும் இருக்கிறது. அந்த பங்களாவை பற்றி என்னவெல்லாமோ கெட்ட பெயர் உண்டு. கவுண்டருடைய விரோதிகளை அங்கே கொண்டு வந்து தீர்த்து விடுகிறார் என்று வதந்தி. 6 மாதத்துக்கு முன்பு யாரோ ஒரு பணக்கார பையனை அங்கே கொண்டு வந்து ஜெயிலிலே வைக்கிறா போல் வைத்திருந்து 10,000 ரூபாய்க்கு நோட்டு எழுதி வைத்துக் கொண்டு தான் விட்டாராம். இன்னும் அங்கே அனாதை பெண்களை கொண்டு வந்து சிறைப்படுத்தி வைத்து அட்டூழியங்கள் செய்வது பற்றியும் கர்ணகடூரமான விவரங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். இருக்கட்டும் தம்பி, உன்னை பார்த்தால் ஒரு மாதம் பட்டினி கிடந்தவன் மாதிரி இருக்கிறது. ஏன் இப்படி? முதலில் கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக் கொண்டு இளைப்பாருங்கள். அப்புறம் மகுடபதிக்கு உண்மையில் பசியாகத்தானிருந்தது. சச்சிதானந்த மடத்தில் பிரசாதங்கள் பிரம்மானந்தமாயிருக்குமென்றும் அவனுக்குத் தெரியும். ஏனெனில் மகானந்த சுவாமியார் பட்டினி போட்டு உடலை வருத்தும் கூட்டத்தைச் சேர்ந்தவரல்ல. நன்றாகச் சாப்பிட்டு தேகாபியாசம் செய்து கிடசரீரம் பெற்றிருந்தால்தான் எந்த விதமான தொண்டும் சரியாகச் செய்யலாம் என்ற கொள்கையுடையவர். ஆகவே சாதாரண நிலைமையில் ஆமாம், முதலில் பிரசாதத்தை கவனிக்கலாம். இன்றைக்கு என்ன பிரசாதம்? சர்க்கரை பொங்கல், பஞ்சாமிர்தம் ஏதாவது உண்டா என்று மகுடபதி கேட்டிருப்பான். ஆனால் இப்போது சுவாமியார் சொல்ல ஆரம்பித்திருந்த விவரம் அவனுக்கு அசாத்தியமான ஆவலை உண்டாக்கியிருந்தது. அதுவும் பெண்களைப் பற்றிய அட்டூழியங்கள் என்று சுவாமியார் குறிப்பிட்டவுடன் மகுடபதியின் உடம்பில் உள்ள இரத்தம் கொதிக்க ஆரம்பித்து தேகமெல்லாம் தகதகவென்று எரிந்தது. இந்த நினைவில் அவனுடைய மனம் பிரசாதத்தில் செல்ல முடியாதல்லவா? சுவாமி, பிரசாதமெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு பசியே இல்லை. ஆரம்பித்த விஷயத்தைச் சொல்லுங்கள் என்றான். அதன்மேல் சுவாமியார் சொன்னதாவது: தேவகிரியை அடுத்துள்ள கிராமத்தில் தினம் சாயங்கால வேளையில் வயதானவர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து நடத்தி வருகிறேன். 1 மாதமாக நடக்கிறது. அந்த கிராமத்துக்கு குறுக்கு வழி தேவகிரி பங்களாவின் ஓரமாக போகிறது. தினமும் அந்த வழியாக 1 மாதமாய் நான் போய் கொண்டு வருகிறேன். பங்களாவுக்குச் சமீபமாய் நான் போகும் போதெல்லாம் அதைப்பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கும் விஷயங்கள் என் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தன. 7-8 தினங்களுக்கு முன்னால் ஒரு நாள் அந்த வழியாகப் போய் கொண்டிருந்தபோது ஒரு பெண்ணின் பரிதாபமான அழுகுரலை கேட்டு திடுக்கிட்டு போனேன். ஆனாலும் நமக்கேன் இந்த தொல்லை என்று எண்ணியவனாய் மடத்துக்குத் திரும்பி வந்துவிட்டேன். ஆனால் அன்று இராத்திரியெல்லாம் அந்த பெண்ணின் தீனமான அழுகுரல் என் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. மனதை வேதனை செய்து கொண்டே இருந்தது. இம்மாதிரி விவகாரங்களில் தலையிட்டால் நான் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கும் தொண்டுகள் எல்லாம் தடைப்பட்டு விடுமென்பதை நினைத்தும், பரதர்மோ பயானக என்ற பகவத்கீதை வாக்கியத்தை நினைத்தும் மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு என் வேலைகளில் கவனம் செலுத்தினேன். மறுநாள் அந்தப் பக்கம் போனபோது என்னையறியாமலே அழுகுரல் இன்றைக்கும் கேட்கிறதா என்று செவிகள் கூர்மையாகக் கவனித்தன. ஒன்றும் கேட்கவில்லை. மனம் சற்று நிம்மதியடைந்தது. 2 நாளைக்குப் பிறகு பங்களாவின் முன் தோட்டத்தில் ஒரு பெண் உலாவிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். மறுபடியும் மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது. இவள் இங்கே இஷ்டப்பட்டு வந்திருக்கிறாளா? பலாத்காரமாகக் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களோ? என்ன நோக்கத்துடன் சிறைப்படுத்தியிருக்கிறார்கள்? முதல் நாள் ஏன் இவள் அழுதாள் என்றெல்லாம் மனதிற்குள் கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தான். இதையெல்லாம் யாரை கேட்டு தெரிந்து கொள்வது? கார்கோட கவுண்டர் அங்கே இல்லை. இருந்தாலும் அவரை எனக்கு முன்பின் தெரியாது. ரொம்ப பொல்லாத மனுஷன், அக்கிரமக்காரன் என்று கேள்விப்பட்டிருந்ததுதான். மற்றபடி பங்களா தோட்டக்காரன் ஒருவன் காணப்பட்டான். அவனை பார்க்கவே பயங்கரமாயிருந்தது. யமகிங்கரனைப் போல் இருந்தான். அவனிடம் எப்படி என்ன கேட்பது? கேட்டால் நிச்சயமாக அவன் சண்டைக்கு வருவானே தவிர சரியான பதில் சொல்லப் போவதில்லை. இப்படியே இன்னும் 2 நாள் போயிற்று. முந்தாநாள் நான் அந்தப் பக்கமாக போன போது பங்களாவுக்குள்ளிருந்து வந்த அலறுங்குரல் மயிர்கூச்செறியச் செய்தது. ஐயோ பாவி, சண்டாளா, பழிவாங்குகிறேன் பார் என்று இப்படியென்னவெல்லாமோ பயங்கர கூக்குரல் அழுகையுடன் கலந்து கலந்து வந்தது. இதற்குப் பிறகு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. பங்களா தோட்டத்தின் வாசல் கேட்டுக்கு அருகில் சென்று தோட்டக்காரனைச் சமிக்ஞை செய்து கூப்பிட்டேன். நான் எதிர்பார்த்தது போலவே அவன் கண்ணில் தீப்பொறி பறக்க வந்தான். என்ன என்று வள்ளென்று விழுந்தான்.
ஏனப்பா இப்படி கோபிக்கரே? யாரோ ஒரு பெண் அலறுதே, என்ன சமாச்சாரம் என்று கேட்கத்தான் வந்தேன். வைத்தியர் கீர்த்தியர் வேணுமானால் அனுப்புகிறேன் என்றேன். தோட்டக்காரனும் சற்று சாந்தமடைந்து, இதெல்லாம் உங்களுக்கு என்னாத்துக்கு சாமி? உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க சாமி. அப்படி ஏதாவது கேட்க வேண்டுமானா நாளைக்கு கவுண்டர் வராரு. அவரை வந்து கேட்டுக்குங்க என்றான். அவனிடம் மேலே பேசுவதில் பயனில்லை என்று என் வழியே போய்விட்டேன். மறுபடியும் அன்றிரவெல்லாம் என் மனம் அமைதி இல்லாமல் தவித்தது. அடுத்த நாள் பிற்பகலில் நான் மடத்திலிருந்து கிராமத்துக்கு கிளம்பி கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பெரிய மோட்டார் எதிரே வந்து கொண்டிருப்பதைக் கண்டேன். அதில் 4-5 பேர் பெரிய மனுஷர்கள் இருப்பது தெரிந்தது. என்னருகில் வந்து மெதுவாக நின்றபோது பெரும் வியப்பு உண்டாயிற்று. வண்டி ஓட்டியின் ஸ்தானத்தில் இருந்தவர் என்னை பார்த்து, சுவாமி செலக்கியமா என்று கேட்டார். அவர்தான் கார்கோட கவுண்டர் என்று என் மனதுக்குத் தெரிந்துவிட்டது. எந்தவிதமான கொலை பாதகத்துக்கும் அஞ்சாத மனுஷன் என்று முகத்தில் எழுதி ஒட்டியிருந்தது. மனதில் தோன்றிய வெறுப்பை காட்டிக் கொள்ளாமல் செலக்கியந்தான் என்றேன். பங்களாவில் இருக்கும் குழந்தையைப் பற்றி விசாரித்தீர்களாம் என்றார் கவுண்டர். அப்போது அவருடைய முகத்தில் விஷம் கக்கிய புன்னகை தாண்டவமாடியது. ஏதோ சண்டைக்குத்தான் ஆரம்பிக்கிறார் என்ற எண்ணத்துடன் நானும் குரலை கடுமைப்படுத்திக் கொண்டு, ஆமாம் விசாரித்தேன் என்றேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. தங்களைப் போன்ற பரோபகாரிகள் மகான்கள் இருப்பதனால்தான் இந்த நீலகிரி மலையிலே மழை பெய்கிறது. இல்லாவிட்டால் பெய்யுமா? பங்களாவிலே இருக்கிற பெண் குழந்தைக்குச் சித்தப்பிரமையாயிருக்கிறது. 6 மாதமாய் இப்போது ரொம்ப கடுமை. குத்து வெட்டு என்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறது. இவர்கள் யார் தெரியுமோ இல்லையோ? டிபுடி சூப்பரிண்டென்ட் சங்கநாதம் பிள்ளைவாள், சப் ஜட்ஜ் ஐயாசாமி முதலியார்வாள் 2 பேரையும் அழைத்துக் கொண்டு வந்து காட்டினேன். பட்டணம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்கோ, இல்லாவிட்டால் குற்றாலத்துக்கு அனுப்புங்கோ என்கிறார்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது சுவாமி? அல்லது ஏதாவது மந்திரம் தந்திரம் வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டார். கடைசியில் கேட்டது கிருதக்காகச் சொன்ன வார்த்தை என்று தெரிந்துவிட்டது. வைத்திய சிகிச்சையில் எனக்கு அவ்வளவாக அனுபவமில்லை, மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நடந்தேன். மோட்டாரும் கிளம்பிச் சென்றது. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என் மனம் சரியான நிலைமையில் இல்லை. 4 பேர் முன்னிலையில் அவமானப்பட்டதனால் ஆத்திரமாயிருந்தது. அந்த மனுஷன் சொன்னது முழு நிஜம் இல்லை. ஏதோ பித்தலாட்டம் இருக்கிறது என்று தோன்றியது. அவர் சொன்னதெல்லாம் பொய்யாகத்தான் இருக்கும் என்றும், பாவம் யாரோ ஓர் ஏழை பெண்ணை இங்கே கொண்டு வந்து கொடுமைக்கு ஆளாக்கிவிட்டு பைத்தியம் என்று சொல்லி உலகத்தை ஏமாற்றப் போகிறார் என்றும் நினைத்தேன். இதெல்லாம் எவ்வளவு அநியாயமான எண்ணங்கள் என்பதையும், கார்கோட கவுண்டருக்கு நான் எவ்வளவு அநீதி செய்து விட்டேன் என்பதையும் நினைக்கும் போது ரொம்பவும் வருத்தமாயிருக்கிறது. அவரைச் சந்தித்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டாலொழிய என் மனம் சாந்தி அடையாது. இதுவரையில் மிக்க ஆவலுடன் மெளனமாய் கேட்டு வந்த மகுடபதி இங்கே குறுக்கிட்டு, ஐயோ, என்ன வார்த்தை சொல்கிறீர்கள்? கள்ளிப்பட்டி கவுண்டரிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதா? எதற்காக? நீங்கள் நினைத்ததுதான் சுவாமி உண்மை. அந்த கொலை பாதக கள்ளுக்கடை கண்டிராக்டர் என்று உரத்த குரலில் பேசத் தொடங்கினான். பொறு தம்பி பொறு. பாக்கி கதையையும் கேட்டு விட்டல்லவா பேச வேண்டும். கார்கோட கவுண்டர் எவ்வளவோ பொல்லாத மனுஷராயிருக்கலாம். எத்தனையோ கொலை பாதகங்களைச் செய்திருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் கூறியது உண்மை என்று அரை மணி நேரத்துக்குள் தெரிந்து போயிற்று. மேற்படி பங்களாவை நான் நெருங்கிய போது அந்த பெண் தோட்டத்தில் உலாவிக் கொண்டு நிற்பதைக் கண்டேன். வேலைக்காரனைக் காணவில்லை. கேட்டண்டை போய் அவளை கூப்பிட்டு பேசி உண்மையை அறிந்து கொண்டாலென்ன என்ற எண்ணம் தோன்றியது. பங்களா தோட்டத்தின் ஓரமாய் கீழே போகும் பாதையில் போய் கொண்டிருந்த போது தற்செயலாய் மேலே பார்த்தேன். வேலி ஓரத்தில் சேலை தலைப்பு தெரிந்தது. எதற்காக வேலி ஓரமாய் வந்து நின்றாள் என்று நான் எண்ணி முடிவதற்குள் என் பின்னோடு வந்த பையன், சாமி சாமி என்று கத்தினான். அதே சமயத்தில் தலையில் ஒரு கல் விழுந்தது. விழுந்த அதிர்ச்சியில் கண் இருண்டு மயக்கமாய் வந்தது. கீழே உட்கார்ந்து விட்டேன். இரத்தம் பெருகி வழிந்து துணியையெல்லாம் நனைத்தது. அப்போதே கபாலம் திறந்து மோட்சமடையாமல் இன்னும் இந்த உடலில் உயிர் இருப்பது கடவுளுடைய செயல்தான். பாவம் அந்த பெண்ணுக்கு பைத்தியந்தான் என்பது நிச்சயமாயிற்று. கவுண்டரை சந்தேகித்ததற்கு தண்டனை கிடைத்தது. மகுடபதியின் ஆகாசக் கோட்டையெல்லாம் இவ்விதம் சிதைந்து போயிற்று. தொண்டை அடைக்க நாத்தழுதழுக்க அவன், சுவாமி, உங்கள் மேல் வேண்டுமென்று அந்த பெண் கல்லை எறிந்தாளென்றா சொல்கிறீர்கள்? என்னத்திற்காக என்றான். பைத்தியக்காரர்களின் செயலுக்கு காரணம் இருக்குமோ? என் பின்னோடு லைட் எடுத்துக் கொண்டு வந்த பையன் மேலே அண்ணாந்து பார்த்து கொண்டே வந்தானாம். கல்லை குறிபார்த்து என் தலைக்கு நேரே எறிவதைக் கண்ணால் கண்டதாகச் சொல்கிறான். அவன் இப்போது கிராமத்துக்குப் போயிருக்கிறான். நேற்று கிராமத்துக்குப் போகாமலே மடத்துக்குத் திரும்பிவிட்டேன். தலை காயம் குணமாகும் வரையில் 1 வாரத்துக்கு பள்ளிக்கூடம் கிடையாது என்று சொல்லிவிட்டு வரும்படி அவனை அனுப்பியிருக்கிறேன். அதோ அவனே வந்து விட்டான் போலிருக்கிறதே என்றார். ஒரு சிறு பையன் மடத்து வாசற்படியண்டை வந்து கொண்டிருந்தான். ஏண்டா கிருஷ்ணா, அதற்குள்ளே எப்படி திரும்பினாய்
என்று சுவாமியார் சிறிது வியப்புடனே கேட்டார். நான் கிராமத்துக்கு போகவில்லை சாமி. வழியிலேயே திரும்பிவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டே கிருஷ்ணன் சாமியார் அருகில் வந்து சட்டைப் பையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்தான். சாமி, எஸ்டேட் பங்களாவுக்கு கொஞ்ச தூரத்தில் ஒரு செடியில் வெள்ளையாய்த் தெரிந்தது. கிட்டப் போய் பார்த்தேன். இந்த கடிதம் கிடந்தது. வாசித்துப் பார்த்ததும் முக்கியமான விஷயம் என்று எண்ணி கிராமத்துக்கு போகாமலே திரும்பிவிட்டேன் என்று சொல்லிக் கடிதத்தையும் சுவாமியார் கையில் கொடுத்தான். சுவாமியார் கடிதத்தை படித்தபோது அளவு கடந்த ஆச்சரியத்தினால் அவருடைய புருவங்கள் நெறிந்து உயர்ந்தன. 23ஆம் அத்தியாயம் எதிர்பாராத சந்திப்பு. சுவாமியார் கடிதத்தை படித்துவிட்டு மகுடபதியிடம் கொடுத்தார். மகுடபதி படித்தான். கடிதத்தில் பின்வருமாறு எழுதியிருந்தது. நான் ஒரு அனாதை பெண். இங்கே என்னை பலவந்தமாக கொண்டுவந்து சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எனக்கு பைத்தியம் இல்லை. இந்த பாதகர்களுடைய கொடுமைக்கு பயந்து பைத்தியம் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறேன். என்னை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். இப்படிக்கு திக்கற்ற செந்திரு. இதை படித்ததும் மகுடபதியின் கண்களில் ஜலம் வந்துவிட்டது. பெரியண்ணன் என்ன என்ன என்று வற்புறுத்தி கேட்கவே அவனுக்கும் வாசித்துக் காட்டினான். பெரியண்ணன் ஓ வென்று அழுது விட்டான். சுவாமியார் 2 பேரையும் மாறி மாறி பார்த்தார். மகுடபதி, இதென்ன, உங்களுக்கு இந்த பெண்ணைத் தெரியுமா என்று கேட்டார். ஆமாம் சுவாமி, அவளைத் தேடிக்கொண்டு தான் நாங்கள் வந்தோம் என்றான் மகுடபதி. பெரியண்ணன் விம்மிக் கொண்டே, குழந்தை இந்த கடிதத்தை கல்லில் கட்டி கீழே போட்டிருக்கிறது. கடுதாசி பறந்து போய்விட்டது. கல் மாத்திரம் சுவாமியின் தலையில் விழுந்திருக்கிறது என்றான். அப்படியானால் கடிதத்தில் கண்ட விஷயம் உண்மையென்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று சுவாமியார் 2 பேரையும் பார்த்து கேட்டார். கொஞ்சம் கொஞ்சமாய் எல்லா விஷயங்களையும் மகுடபதியும் பெரியண்ணனும் சுவாமியாருக்குச் சொன்னார்கள். சுவாமியார் அளவு கடந்த ஆச்சரியத்துக்கு உள்ளானார் என்று சொல்ல வேண்டியதில்லை. அதோடு அவருக்கு கொஞ்சம் பயமும் உண்டாயிற்று. கார்கோடக் கவுண்டரைப் பற்றி அவர் ஏற்கெனவே பராபரியாய் கேள்விப்பட்டதுதான். இப்போது அவருடைய கொடுமைகளுக்கு உள்ளானவர்களிடம் நேரிலேயே விஷயங்களைக் கேட்டதும் அவ்வளவு பொல்லாத மனுஷனுடைய விரோதத்துக்குப் பாத்திரமாகி இந்த ஊரில் மடம் எப்படி நடத்த முடியும்? நம்முடைய தொண்டுக்கெல்லாம் விக்கினம் வந்துவிடும் போலிருக்கே என்று நினைத்தார். அதோடு காங்கிரஸ் தொண்டனான மகுடபதி இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதனால் அபாயம் அதிகமாயிற்று. சர்க்கார் அதிகாரிகள் கார்கோடக் கவுண்டரின் பக்கம்தான் இருப்பார்கள். நம்முடைய பேச்சை நம்ப மாட்டார்கள். இவ்வளவுடன் கூட சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டிருப்பது ஒரு பெண். நாமோ சந்நியாசி. பழி சுமத்த எங்கே இடுக்கு கிடைக்கும் என்று பார்த்துக் கொண்டிருக்கும் தூர்த்தர்கள் தங்கள் காரியத்தை ஒருவேளை ஆரம்பிக்கலாம். இப்படியெல்லாமிருந்த போதிலும் ஒரு அனாதை பெண்ணை பாவிகளின் கொடுமையிலிருந்து காப்பாற்ற வேண்டியது அவசியம்தான் என்று சுவாமியார் முடிவு செய்தார். ஆனால் காரியம் கெட்டுப் போகாமலிருக்க வேண்டுமானால் ரொம்பவும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியதும் அவசியம். அவசரப்பட்டு ஒன்று கிடக்க ஒன்றைச் செய்து மோசம் போகக்கூடாது. வெகு நேரம் மகுடபதியுடனும் பெரியண்ணனுடனும் கலந்து யோசித்த பிறகு சுவாமியார் சொன்னதாவது: இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்றும் பிரவேசிக்க வேண்டாம். நீங்கள் தலையிட்டால் கட்டாயம் காரியம் கெட்டுப் போகும். இன்று ராத்திரி இங்கே தங்கிவிட்டு நாளைக்கு கோயமுத்தூருக்கோ அல்லது கிராமத்துக்கோ புறப்பட்டு போங்கள். உதகமண்டலத்தில் ஒரு பெரிய உத்தியோகஸ்தரை எனக்கு நல்ல பழக்கமுண்டு. நாளைய தினம் எனக்கும் கொஞ்சம் உடம்பு செலகரியமாகிவிடும். நானே நேரில் போய் அவருடன் பேசி எப்படியாவது அந்த பெண்ணை விடுதலை செய்ய பார்க்கிறேன். அதற்கு இந்த கடிதமே எனக்கு போதும். அவசரப்பட்டு ஏதாவது செய்தோமானால் எல்லாம் குட்டிச்சுவராகிவிடும். அந்த பெண்ணுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அதன் பொறுப்பு நம்முடைய தலையில் தான் விடியும். கார்கோடக் கவுண்டரிடத்திலிருந்து அவளை விடுதலை செய்துவிட்டால் அப்புறம் அவளாச்சு நீயாச்சு. சுவாமியார் கூறியதை மறுத்துக் கூற மகுடபதிக்கு தைரியம் உண்டாகவில்லை. அவர் கூறுவது தான் நியாயம், புத்திசாலித்தனம் என்றும் அவனுக்குப் பட்டது. சரி சுவாமி, அப்படியே ஆகட்டும் என்றான். இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கொண்டு சிரமபரிகாரம் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள் என்றார் சுவாமியார். அவ்விதமே மகுடபதியும் பெரியண்ணனும் சுவாமியாரின் அறையிலிருந்து வெளிவந்து பிரசாதம் சாப்பிட்டார்கள். பிறகு மகுடபதி கிருஷ்ணன் என்கிற பையனிடம் தேவகிரி எஸ்டேட் பங்களா எங்கே இருக்கிறதென்பதைப் பற்றியும் போகும் வழியைப் பற்றியும் விவரமாக விசாரித்துக் கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் பெரியண்ணனை பார்த்து, பாட்டா, என்னால் சும்மா உட்கார்ந்திருக்க முடியவில்லை. நான் போய் கொஞ்சம் ஊர் சுற்றி பார்த்து விட்டு வருகிறேன். நீ படுத்துக் கொண்டிரு என்று சொல்லிவிட்டு போனான். அவன் போன சிறிது நேரத்துக்கெல்லாம் பெரியண்ணன் கிருஷ்ணனிடம், தம்பி, எனக்கு இங்கே ஒருவரை பார்க்க வேண்டும். போய் பார்த்துவிட்டு வருகிறேன். சுவாமியார் கேட்டால் 2 பேரும் ஊர் சுற்றி பார்க்கப் போயிருக்கிறோம் என்று சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். சுவாமியார் சொன்ன யோசனை சரியானது என்று மகுடபதி ஒப்புக்கொண்ட போதிலும் செந்திருவை பார்க்காமல் திரும்ப அவன் மனம் ஒப்பவில்லை. உலகத்தைத் துறந்த சுவாமியாருக்கு மகுடபதியின் உள்ளம் செந்திருவை பார்க்க எப்படி துடித்தது என்பது தெரிவதற்கும் நியாயமில்லை.
ஆகவே அவரிடம் சொல்லாமல் எப்படியும் தேவகிரி எஸ்டேட் பங்களாவுக்கு போய் அவளை ஒரு தடவை கண்ணால் பார்த்துவிட்டாவது திரும்ப வேண்டும் என்று அவன் தீர்மானித்துக் கொண்டான். கவுண்டர்கள் நேற்றுத்தான் வந்துவிட்டு திரும்பியிருக்கிறார்கள். ஆகையால் இன்று இங்கே இருக்க மாட்டார்கள். பங்களாவுக்கு வெளித்தோட்டத்தில் அவள் வந்து உலாவுகிறாள் என்றும் தெரிகிறது. ஆகவே அவளை பார்ப்பது சாத்தியந்தான். பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று 2 வார்த்தை சொல்லுவது கூட சாத்தியமாகலாம். ஏன் முடியாது? இந்த நோக்கத்துடன் தான் மகுடபதி இப்போது உதகமண்டலம் போகும் மலைச்சாலையில் போய்க் கொண்டிருந்தான். போகும்போது அவன் உள்ளத்தில் எத்தனையோ எண்ணங்கள் தோன்றின. செந்திரு உண்மையிலேயே அங்கே இருப்பாளா? நாம் பார்ப்போமா? அவளை விடுதலை செய்வதற்கு சுவாமியாரின் முயற்சியையே நம்பியிருக்க வேண்டியதுதானா? ஆகா, என்ன சமர்த்து அவள்! எப்பொழுதோ தோழியிடம் பேசின ஞாபகத்தை வைத்துக் கொண்டு பைத்தியம் போல் நடிக்கிறாளே. எல்லாம் உன் பேரில் உள்ள அன்பினால்தானே என்று எண்ணிய போது மகுடபதிக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது. அத்தகைய அன்புக்குப் பாத்திரமாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? எத்தனையோ நாவல்கள் படித்திருக்கிறோமே. இம்மாதிரி சந்தர்ப்பத்தில் உபயோகப்படக்கூடிய யுக்தி ஒன்றும் இப்போது ஞாபகத்திற்கு வரவில்லையே. தோட்டக்காரனிடம் ஏதாவது சொல்லிச் சிநேகம் செய்து கொண்டு பங்களாவுக்குள் போய் அவனை திடீரென்று ஓர் அறையில் தள்ளி பூட்டிவிட்டாலென்ன? செந்திருவை அழைத்துக் கொண்டு நேரே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயிலேறிச் சென்னைக்கு போய் விடலாமா? ஆகா, செந்திருவைப் போல் ஒரு வாழ்க்கைத் துணைவி மட்டுமிருந்தால் எப்படியெல்லாம் தேசத் தொண்டும் சமூகத் தொண்டும் செய்யலாம் என்று மகுடபதி மனோராஜ்யம் செய்து கொண்டே நடந்தான். இதனால் வழி நடக்கும் களைப்பே அவனுக்குத் தெரியவில்லை. கிருஷ்ணன் சொன்ன அடையாளப்படி சற்று தூரத்தில் ஒரு மேடான இடத்தில் பங்களா தெரிந்ததுந்தான் அவனுக்கு இப்போதைய நிலைமை ஞாபகம் வந்தது. பங்களா அருகில் தயங்கி போய் முன்புறத் தோட்டத்தில் செந்திருவை பார்க்கும் ஆவலுடன் கண் கொட்டாமல் பார்த்தான். ஆனால் பங்களாவிலோ தோட்டத்திலோ மனித சஞ்சாரம் இருப்பதாகவே தெரியவில்லை. சற்று நேரம் கழித்து இன்னும் சமீபத்தில் சென்றான். இந்த பங்களாதானா அல்லது தவறான இடத்துக்கு வந்துவிட்டோமா என்று அவனுக்கு சந்தேகம் உண்டாயிற்று. தோட்டத்தின் முன் கேட்டுக்கு அருகில் தைரியமாய் போனான். கேட்டின் கதவு திறந்து கிடந்தது. சரி, இந்த வீடு இல்லை என்று அவனுக்கு நிச்சயமாயிற்று. ஆயினும் உள்ளே போய் யாராவது இருந்தால் அவர்களை விசாரிக்கலாம் என்று போனான். பங்களா முகப்புக்கு அவன் வந்தபோது கதவைத் திறந்து கொண்டு ஒரு மனிதன் வெளியே வந்தான். அவனை பார்க்க பயங்கரமாயிருந்தது. முரட்டு மனிதனாகக் காணப்பட்டான். ஒருவேளை இந்த பங்களா தானோ, இவன் தான் அந்த முரட்டு தோட்டக்காரனோ என்று தோன்றியது. படபடவென்று நெஞ்சு அடித்துக் கொண்டது. யார் ஐயா நீ என்று அந்த மனிதன் கேட்டதற்கு மகுடபதி சரியான பதில் சொல்லாமல், இது யார் பங்களா அப்பா? வீட்டில் ஒருவரும் இல்லையோ என்றான். ஒருவரும் இல்லாமல் என்ன? உனக்கு யார் வேணும் என்று எரிந்து விழுந்தான் அம்மனிதன். வீட்டு எஜமானை பார்க்கணும் என்றான் மகுடபதி தடுமாற்றத்துடன். உள்ளே இருக்கார் போ. இந்த பங்களா இல்லை என்று மகுடபதிக்கு உறுதியாயிற்று. இருந்தாலும் இவ்வளவு தூரம் விசாரித்துவிட்டு உள்ளே போகாமல் திரும்பக் கூடாது என்று நினைத்துக் கொண்டே வாசற்படியில் நுழைந்து நடையில் போனான். நடையில் வலது புறத்தில் ஒரு வாசற்படி இருந்தது. அதன் அருகில் அவன் போனதும் வெளி வாசற்கதவு திடீரென்று சாத்திய சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். அதே சமயத்தில் அறைக்குள்ளே இருந்து, வாடா அப்பா வா என்று ஒரு தெரிந்த குரல், பயங்கரமான குரல் கேட்டது. மகுடபதி திகிலுடன் அறைக்குள் நோக்கினான். அங்கே கையில் சுழல் துப்பாக்கியுடன் கள்ளிப்பட்டி கார்கோடக் கவுண்டர் நின்று கொண்டிருந்தார். 24ஆம் அத்தியாயம். அண்ணா வந்தார். அன்று காலையில் செந்திரு அளவில்லாத துயரத்தில் ஆழ்ந்தவளாய் உள்ளமும் உடலும் குன்றி உட்கார்ந்திருந்தாள். இந்த உலகில் ஏன் பிறந்தேன் நான் என்பதாக அவள் கேட்டிருந்த ஒரு பாட்டின் அடி திரும்ப அவளுடைய ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தது. 4 வருஷத்துக்கு முன்பு வரையில் அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமயமாயிருந்தது என்பதையும், திடீரென்று எப்படி துன்பமயமாக மாறிவிட்டதென்பதையும் நினைத்து பொறுமினாள். கடவுள் எதற்காக எனக்கு இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்தார்? நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன் என்று அடிக்கடி எண்ணினாள். இவ்வளவு சொந்த துயரங்களுக்கிடையேதான் கடிதத்துடன் கட்டி போட்ட கல் சுவாமியாரின் தலையில் விழுந்து காயப்படுத்திய விபரீதத்தை நினைத்து வேதனையடைந்தாள். சுவாமியாருக்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்குமோ? ஒருவேளை சாபம் கொடுத்து விடுவாரோ? ஐயோ, தான் ஏற்கெனவே படும் கஷ்டம் எல்லாம் போதாதா? என்ன பைத்தியக்காரத்தனம்! பைத்தியம் மாதிரி நான் நடித்ததல்லவா உண்மையில் பைத்தியக்காரத்தனமாய் போய்விட்டது. இனிமேல் இந்த பைத்திய வேஷம் வேண்டாம் என்று அவள் முடிவாக தீர்மானித்துக் கொண்டாள். அடுத்த தடவை சித்தப்பா வரும்போது அவரை கேட்டு பார்க்க வேண்டியது தனக்கு விடுதலை அளிக்கும்படி. அதற்கு அவர் சம்மதிக்காவிட்டால் உயிரை விட்டு விடுவதுதான் சரி. நல்ல வேளையாக இந்த மலை பிராந்தியத்தில் உயிரை விடுவது அவ்வளவு கஷ்டமான காரியமல்ல. கிராதி மேல் ஏறி கீழே குதித்தாலும் தீர்ந்தது. இப்படி எண்ணிய போதெல்லாம் காலஞ்சென்ற தந்தையின் நினைவும் அவளுக்கு அவ்வப்போது வந்து கொண்டிருந்தது. அப்பா, நீ எங்கேயாவது இருக்கிறாயா? உன் அருமை மகள் படும் கஷ்டங்களெல்லாம் உனக்குத் தெரியுமா? இந்த பாவிகள் செய்யும் கொடுமைகளை எல்லாம் நீ பார்த்து கொண்டு தானிருக்கிறாயா என்று அவளுடைய மனம் கதறிற்று.
ஒரு தடவை இன்னொரு எண்ணமும் அவளுக்குத் தோன்றியது, இந்தக் கஷ்டங்கள் எல்லாம் நாமாக விலைக்கு வாங்கிக் கொண்டதுதானே. எத்தனையோ பெண்கள் வயதானவர்களை கல்யாணம் செய்து கொள்ளவில்லையா? கள்ளிப்பட்டி கவுண்டரை கல்யாணம் செய்து கொள்ளச் சம்மதித்தால் இதே பங்களாவில் கைதியாக இருப்பதற்குப் பதிலாக எஜமானியாக இருக்கலாமல்லவா என்று நினைத்தாள். அவளுக்குத் தெரிந்த குடும்பங்களுக்குள்ளே வயதானவர்களை கள்ளிப்பட்டி கவுண்டரை விட கிழவர்களை கல்யாணம் செய்து கொண்டவர்களின் ஞாபகமெல்லாம் அவளுக்கு வந்தது. ஆனால் அதே சமயத்தில் 3 வருஷத்துக்கு முன் ஒரு நாள் ஓடைக்கரையில் நடந்த சம்பவமும் அவளுடைய நினைவுக்கு வந்தது. மூர்ச்சையடைந்தது போல் தான் பாசாங்கு செய்ததும், காந்தி குல்லா அணிந்த அந்த வாலிபன் ஜலம் கொண்டு வந்து தன் முகத்தில் தெளித்ததும், மூக்கின் அருகில் கையை வைத்து மூச்சு இருக்கிறதா என்று பார்த்ததும், தான் எழுந்து உட்கார்ந்து கலகலவென்று சிரித்ததும், நேற்றுத்தான் நடந்தது போல் அவள் மனதில் தோன்றி தேகம் சிலிர்க்கச் செய்தது. பின்னர் அந்தக் கோயமுத்தூர் வீட்டில் அன்றிரவு தன்னைச் சித்தப்பா பிரம்பினால் அடித்தபோது, மகுடபதி கதவைத் திறந்து கொண்டு ஓடி வந்து தடுத்ததும், அவனைக் கவுண்டர்கள் கட்டிப் போட்டதும், சோபாவின் காலில் கட்டிப் போட்டிருந்தபோது அவ்வாலிபனுடைய முகத்தில் தோன்றிய தீரமும், தன்னை அடிக்கடி பயப்படாதே என்று சொல்கிறவன் போல் பார்த்ததும் இவையெல்லாம் அவள் மனக்கண்ணின் முன் மீண்டும் தோன்றின. தான் மனம் செய்து கொள்வதாயிருந்தால் மகுடபதியை மனம் செய்து கொண்டு வாழ்வது, இல்லாவிட்டால் உயிரை விட்டுவிடுவது என்று உறுதி செய்து கொண்டாள். இப்படி பலவித சிந்தனைகளில் அவள் ஆழ்ந்திருந்த சமயத்தில் வாசலில் கார் வரும் சத்தம் கேட்டது. ஜன்னல் வழியாகப் பார்த்தபோது கள்ளிப்பட்டி கார்தான் என்று தெரிந்து கொண்டாள். உடனே அவள் அலமாரிக்குச் சென்று கரிகாய் நறுக்குவதற்காக உபயோகிக்கப்பட்ட ஒரு சிறு கத்தியைத் தேடி எடுத்து இடுப்பில் செருகிக் கொண்டு கவுண்டர்களைச் சந்திப்பதற்கு ஆயத்தமானாள். அவளுடைய அறைக்கு வெளியே காலடிச் சத்தம் கேட்டபோது ஒரு கையை இடுப்பில் கத்திப் பிடியின் மேல் வைத்துக் கொண்டு எழுந்து நின்றாள். உள்ளே தங்கசாமி கவுண்டர் மட்டும்தான் வந்தார். சாவதானமான குரலில், செந்திரு, உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே வந்தவர், செந்திரு ஆவேசம் கொண்டவள் போல் நிற்பதைப் பார்த்துச் சிறிது திடுக்கிட்டார். எனக்கு உடம்பு ஒன்றுமில்லை என்றாள் செந்திரு. ரொம்ப நல்லது, அப்படியானால் உட்கார். ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறாய்? உன்னை யார் என்ன செய்கிறார்கள் என்றார். கவுண்டர் நாற்காலியிலும் செந்திரு அவளுடைய கட்டிலிலும் உட்கார்ந்தார்கள். அனாவசியமாகப் பதட்டப்பட்டுத்தானே அந்த சுவாமியாரின் மொட்டை மண்டையில் கல்லை போட்டாய்? பாவம், சாகக் கிடக்கிறார் என்றார். ஐயோ என்று அலறினாள் செந்திரு. பிழைத்தால் புனர்ஜன்மந்தான். செத்துப் போனால் உன் மேல் கேஸ் வந்தாலும் வரும். நீ பைத்தியம் என்று வேஷம் போட்டது போக, நிஜமாகவே உனக்குப் பைத்தியம் என்று ருசுச் செய்யும்படி வரலாம் என்றார். செந்திரு திகைத்துப் போய் உட்கார்ந்திருந்தாள். விஷயம் அவளுக்கு நன்றாக விளங்கக் கூட இல்லை. சுவாமியார் சாகக் கிடக்கிறார் தான் எறிந்த கல்லினால் என்பது மட்டும்தான் மனதில் நின்றது. குழந்தை, இதையெல்லாம் நீயாகவே பண்ணிக் கொண்டாய் என்பதை நினைத்தால் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்றார் தங்கசாமி கவுண்டர். சித்தப்பா, சத்தியமாகச் சொல்லுங்கள், இதெல்லாம் நானாகச் செய்து கொண்டதா? இந்தக் கதிக்கு என்னை கொண்டு வந்தது நீங்கள் இல்லையா என்று செந்திரு கதறினாள். இருக்கலாம் அம்மா, என் பேரிலும் கொஞ்சம் தப்புத்தான், ஒப்புக்கொள்கிறேன். கள்ளிப்பட்டி கவுண்டரின் அந்தஸ்தை உத்தேசித்து உன்னை அவருக்குக் கட்டிக் கொடுக்க எண்ணினேன். அந்த மனுஷருக்கும் ஆண் குழந்தை இல்லையே? உன் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தாள். அவ்வளவு சொத்தும் வருமே என்ற ஆசைப்பட்டேன். ஆனால் உனக்கு இஷ்டமில்லை என்றால் அதைச் சொன்னால் போதாதா? சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடி வரலாமா? அதுவும் நான் இல்லாத சமயத்தில். இதனால் நம்மெல்லோருக்குமே எவ்வளவு அவமானம் பார். உன்னுடைய இஷ்டமில்லாமல் பலவந்தப்படுத்திக் கல்யாணம் செய்து கொடுத்து விடுவோமா? இதெல்லாம் இந்தக் காலத்தில் நடக்கக்கூடிய காரியமா? படித்த பெண்ணாகிய உனக்கு இது தெரியாமல் போய்விட்டதே. ஆனால் உன் பேரில் தவறு இல்லை. கரைக்கிறவர்கள் கரைத்தால் கல்லுங்கரையும் என்பது போல் யாருடைய துர்போதனையோ கேட்டு நீ இந்த மாதிரி செய்துவிட்டாய். கவுண்டர் இவ்வாறு பேசி வந்தபோது முதலிலெல்லாம் செந்திருவுக்குத் தன் பேரிலே தான் ஒருவேளை பிசகோ என்று தோன்றியது. ஆனால் கடைசியில் துர்போதனை என்றதும் அவர் மகுடபதியைத்தான் குறிப்பிடுகிறார் என்று அறிந்து கொண்டாள். அடங்கியிருந்த கோபமெல்லாம் பொங்கியது. நான் யாருடைய துர்போதனையையும் கேட்கவில்லை. அப்படிச் சொன்னால் பாவம் நீங்கள்தான் என்று ஆரம்பித்தாள். கவுண்டர் குறுக்கிட்டு, போனதைப் பற்றி இனிமேல் என்ன செந்திரு? 2 பேரும் அதையெல்லாம் மறந்து விடுவோம். நேற்று இரவு கனவில் அண்ணன் வந்தார். உன்னை நம்பி என் குழந்தையை ஒப்புவித்தேனே, எங்கேயடா என் குழந்தை என்று கேட்பது போலிருந்தது. தூக்கத்தில் ஓவென்று அழுதுவிட்டேன். எல்லோரும் என்ன என்று கேட்டுக் கொண்டு வந்துவிட்டார்கள் என்று சொல்லி வேறு பக்கம் திரும்பிக் கண்களைத் துடைத்துக் கொண்டார். செந்திருவுக்கு மனம் இளகிவிட்டது. அவளும் சேலைத் தலைப்பினால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். தங்கசாமி கவுண்டர் அவளுடைய தலை மீது தடவிக் கொடுத்து, வேண்டாம் அம்மா, போனதெல்லாம் போகட்டும். என் அண்ணனுக்கு நான் கொடுத்த வாக்கை கட்டாயம் நிறைவேற்றுவேன். நீ ஊருக்கே திரும்பி வந்துவிடு. கல்யாணத்தைப் பற்றி உன்னை இனிமேல் வற்புறுத்த மாட்டேன். நீ மேஜர் ஆவதற்கு இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கிறது. அதுவரையில் பொறுத்திரு. அப்புறம் உன் இஷ்டம் போல் செய். இப்போது கிளம்பு, போகலாம் என்றார்.
மறுபடியும் ஏதாவது சூழ்ச்சி செய்கிறார்களோ என்று ஒரு நிமிஷம் செந்திருவுக்கு சந்தேகம் தோன்றிற்று. ஆனாலும் இந்த மலைச் சிறையில் இருப்பதைக் காட்டிலும் ஊருக்குப் போனாலும் பாதகமில்லை என்று கருதினாள். எனவே சித்தப்பாவுடன் புறப்படச் சம்மதித்தாள். பங்களாவின் வாசலுக்கு வந்தபோது அங்கே கள்ளிப்பட்டி கவுண்டரைக் கண்டதும் அவளுக்கு நெஞ்சு திடுக்கிட்டது. ஆனால் கள்ளிப்பட்டி கவுண்டர் அவர்களைத் தொடர்ந்து வந்த காரில் ஏறவில்லை. இது அவளுக்குத் தைரியத்தை உண்டாக்கிற்று. அவர் இல்லாமலே கார் கிளம்பிய போது அவளுக்கு உற்சாகமே உண்டாகிவிட்டது. இவர்களுக்குள் ஏதோ சண்டை போலிருக்கிறது. ரொம்ப நல்ல காரியம். அந்தப் பாவியின் சிநேகம் இல்லாவிட்டால் சித்தப்பா நல்லவராகவே ஆகிவிடுவார் என்று நினைத்தாள். கார் போன பிறகு கள்ளிப்பட்டி கவுண்டர் நடையில் வாசற்படியுள்ள முன் அறையில் போய் உட்கார்ந்து கொண்டார். அங்கிருந்து ஜன்னல் வழியாக பார்த்தார். அந்தப் பங்களாவுக்கு வரும் பாதை நன்றாகத் தெரிந்தது. அடிக்கடி அந்த பாதையை கவுண்டர் ஆவலுடன் உற்று நோக்கிய வண்ணமிருந்தார். வலையை விரித்துவிட்டு பட்சி எப்போது வந்து சிக்கிக் கொள்ளும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேடனுடைய முகபாவம் கவுண்டரின் முகத்தில் அப்போது தோன்றிற்று. சாப்பாடு சிற்றுண்டி முதலியவையும் அந்த அறையிலேயே நடந்தது. மேஜை டிராயரிலிருந்து அடிக்கடி கைத்துப்பாக்கியை எடுப்பதும் அதன் விசையில் விரலை வைப்பதும் மறுபடியும் மேஜைக்குள் வைத்து மூடுவதுமாக இருந்தார். தோட்டக்காரனையும் அடிக்கடி கூப்பிட்டு பாதையை பார்த்து கொண்டிருக்கும்படியும் யாராவது வருவது தெரிந்தால் உடனே தெரிவிக்கும்படியும் கட்டளையிட்டார். நேரம் ஆக ஆக அவருடைய பொறுமை குறைந்து வந்தது. அறையில் அங்குமிங்கும் வேகமாக உலாவினார். கடைசியில் தூரத்தில் மகுடபதி வருவது தெரிந்ததும் அவருடைய முகத்திலும் கண்களிலும் பயங்கரமான குரோதத்தின் விகாரம் தோன்றியதுடன் உற்சாகத்தின் அறிகுறியும் காணப்பட்டது. வேலைக்காரனை மறுபடியும் கூப்பிட்டு வருகிற ஆளை உள்ளே விட்டு வெளிக்கதவை சாத்தி விடும்படி கட்டளையிட்டார். பிறகு கைத்துப்பாக்கியை கையில் எடுத்துக் கொண்டு மேஜைக்கு முன்புறமாக வந்து நின்றார். இந்தச் சந்தர்ப்பத்தில் தான் சென்ற அத்தியாயத்தில் இறுதியில் கூறியபடி மகுடபதி உள்ளே நுழைந்தான். வா அப்பா வா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று அவனை வரவேற்றார் கவுண்டர். மகுடபதி சொல்ல முடியாத ஏமாற்றத்துடனும் பயங்கரத்துடனும் கார்கோட கவுண்டரையும் அவர் கையிலிருந்த துப்பாக்கியையும் மாறி மாறி பார்த்தான். இதைக் கவனித்த கவுண்டர், ஓகோ, இங்கே என்னை எதிர்பார்க்கவில்லையாக்கும், வேறு யாரையோ எதிர்பார்த்தாயாக்கும். பாதகமில்லை, வா. முன் 2 தடவை என்னிடமிருந்து தப்பித்துக் கொண்டாய், இந்தத் தடவை தப்பிக்க முடியாது என்றார். 25ஆம் அத்தியாயம். கவுண்டா சுடாதே. கார்கோட கவுண்டர் இந்தத் தடவை தப்பிக்க முடியாது என்று சொன்னபோது மகுடபதி அதனுடைய உண்மையை பூரணமாக உணர்ந்தான். ஒரு நிமிஷ நேரத்துக்குள் அவன் உள்ளத்தில் 1000 எண்ணங்கள் தோன்றி மறைந்தன. ஆகா, கடைசியில் இதுதானா முடிவு? இந்த கொலைகாரன் கையினால் சாவதற்குத்தானா இவ்வளவு பிரயாசமும்? சாமியாரின் பேச்சைத் தட்டி விட்டு வந்தேனே, பெரியண்ணன் எப்படி தவிப்பான்? ஐயோ செந்திரு, அவள் கதி என்ன? அடுத்த ஜன்மத்திலாவது அவளை அடைவோமா? என்னடா திருட்டு மொழி முழிக்கிறாய்? இங்கே எதற்காக வந்தாய்? இது உன் அப்பன் விடா என்ற கவுண்டரின் கடுமையான குரலை கேட்ட மகுடபதி சுய நினைவை அடைந்தான். உன் அப்பன் விடா என்ற கேள்வி அவனுக்கு என்னவெல்லாமோ ஞாபகங்களை உண்டாக்கிற்று. தான் தாய் தந்தையில்லாத அனாதை என்பதும் திருவிழா கூட்டத்தில் கிடந்து அகப்பட்டவனென்பதும் நினைவுக்கு வந்தது. வளர்ப்பு பெற்றோர்களில் தகப்பனார் காலமாகி விட்டார். தாயார் மட்டும்தான் வேங்கைப்பட்டி கிராமத்தில் ஊர் இடிந்த வீட்டில் இருக்கிறாள். ஐயோ, தன்னை எத்தனையோ அன்பாய் வளர்த்த அந்த அம்மாள் இவ்விதம் தான் செத்ததை அறிந்தால் எவ்வளவு துக்கப்படுவாள். ஏற்கெனவே பலவித துயரங்களினாலும் ஏமாற்றங்களினாலும் இளகியிருந்த மகுடபதியின் உள்ளம் இந்த நினைவினால் ரொம்பவும் உருகிவிட்டது. அவன் கண்களில் குபீரென்று நீர் ததும்பியது. அடே கோழை, அழுகிறாயா? உன் விர தீரமெல்லாம் இவ்வளவுதானா? மீட்டிங்குகளிலே பிரமாதமை பேசினதெல்லாம் வெறும் வாய் பேச்சுத்தானோ? கள்ளை ஒழிப்பதற்காக உயிரைக் கொடுப்பேன் என்றெல்லாம் ஒப்பு பேசினாயே, இப்போது பெண் பிள்ளை மாதிரி அழுகிறாயே என்றார் கவுண்டர். மகுடபதியின் உள்ளத்தில் அமுங்கிக் கிடந்த கோபமெல்லாம் பொங்கி எழுந்தது. பாவி, துரோகி என்று ஆரம்பித்தான். ஆனால் ஆத்திரமிகுதியினாலே ஒன்றும் பேச முடியவில்லை. அவ்வளவுதானா என்று கவுண்டர் கூறி பயங்கரமாய்ச் சிரித்தார். கொலைகாரா என்றான் பல்லைக் கடித்துக்கொண்டு. அப்புறம் நீ நரகத்துக்குப் போவாய். உன்னோடு பேச எனக்கு இஷ்டமில்லை. உன் எதிரில் நிற்பதே பாவம். துப்பாக்கியை வைத்துக் கொண்டு ஏன் நிற்கிறாய்? குண்டு இருக்கிறதா? வெறும் ஓட்டை துப்பாக்கியா என்றான் மகுடபதி. செத்துப் போவதற்கு அவ்வளவு அவசரமா என்றார் கவுண்டர். அவசரந்தான். உன்னைப் போன்ற பாவிகள் உலகத்தில் இருக்கிறதை விட இறந்து போவது மேல். அப்படியானால் உயிரோடிருக்கவே உனக்கு இஷ்டமில்லையா? இதைக் கேட்டதும் மகுடபதிக்குச் சிறிது நம்பிக்கை உண்டாயிற்று. ஒருவேளை கார்கோட கவுண்டரின் மனது கூட இளகிவிட்டதோ? தன்னை கொல்வதற்கு அவருக்கு மனம் வரவில்லையோ? இல்லாவிட்டால் இத்தனை நேரம் ஏன் தயங்கிக் கொண்டு நிற்கிறார்? அவருடைய மனது உண்மையில் இளகியிருக்கும் பட்சத்தில் இந்தச் சமயத்தில் கொஞ்சம் போதனை செய்து அவருடைய மனதைத் திருப்ப முயல்வதே மேல் அல்லவா? மகாத்மா, அவருடைய அஹிம்சா தர்மம், அன்பு, மதம் எல்லாம் மகுடபதியின் மனதில் தோன்றின. பகைவனுக்கருள்வாய் என்னும் பாரதியார் பாட்டின் வரிகளையும் நினைவுபடுத்திக் கொண்டான்.
தன்னுடைய துவேஷம் கோபம் எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு முகத்தில் மலர்ச்சியை வருவித்துக் கொண்டு கவுண்டரை பார்த்து சொன்னான். அப்படியொன்றும் நான் வாழ்வை வெறுத்து விடவில்லை. இந்த உலகத்தில் ஜீவித்திருக்கத்தான் விரும்புகிறேன். தேசத்துக்காக இன்னும் எவ்வளவோ தொண்டுகளைச் செய்ய விரும்புகிறேன். இந்த பாரத தேசம் சுதந்திரம் அடைந்து பார்க்க ஆசைப்படுகிறேன். இந்திய குடியரசின் முதலாவது பிரசிடெண்டாக பண்டித ஜவஹர்லால் நேரு வருவதை பார்க்க விரும்புகிறேன். நீங்களும் இந்த தேசத்தில் பிறந்தவர்தான், பாரத மாதாவின் புதல்வர்தான். உங்கள் கையினால் சாவதைக் காட்டிலும் போலீஸ் துப்பாக்கியினால் சாக நேர்ந்தால் எவ்வளவோ சந்தோஷமாக உயிரை விடுவேன் ஐயா. உண்மையில் உங்களுக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன்? எதற்காக என்னை நீங்கள் கொன்று பாவத்துக்குள்ளாக வேண்டும்? உங்களுடைய இதயத்தில் கையை வைத்துச் சொல்லுங்கள். மகுடபதியின் பேச்சினால் கவுண்டரின் மனம் எவ்வளவு தூரம் மாறியதோ என்னமோ தெரியாது. அவர் இந்த பிரசங்கமெல்லாம் வேண்டியதில்லை. நீ உயிர் தப்ப வேண்டுமானால் அதற்கு வழியிருக்கிறது என்றார். மகுடபதி மெளனமாயிருந்தான். அவன் உள்ளத்தில் மறுபடியும் சந்தேகங்கள் தோன்றின. இங்கே வா, இந்த காகிதத்தில் கையெழுத்து போட்டாயானால் இங்கிருந்து பிழைத்து போகலாம் என்று கவுண்டர் சொல்லி தம்முடைய சட்டைப் பையிலிருந்து ஒரு காகிதத்தையும் பிளண்டன் பேனாவையும் எடுத்து மேஜை மேல் வைத்தார். மகுடபதி தயக்கத்துடன் மேஜையண்டை நெருங்கினான். மேஜை மேல் விரித்து வைத்திருந்த காகிதத்தை படிக்கத் தொடங்கினான். பக்கத்தில் கவுண்டர் கையில் பிடித்த துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தார். காகிதத்தில் சில வரிகள் படித்ததுமே மகுடபதியின் இரத்தம் கொதிக்கத் தொடங்கியது. ஆத்திர மிகுதியினால் மண்டை வெடித்துவிடும் போலிருந்தது. பக்கத்தில் நின்ற கவுண்டரை அவனுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் வெறுத்தது. அந்த காகிதத்தில் எழுதியிருந்தது இதுதான்: கள்ளிப்பட்டி மகா ஸ்ரீ கார்கோட கவுண்டர் அவர்களுக்கு மகுடபதி தாழ்மையுடன் நமஸ்காரம் செய்து எழுதிக் கொண்ட விண்ணப்பம். நான் இத்தனை நாளும் செய்த குற்றங்களை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு தங்களுடைய மேலான மன்னிப்பை கோருகிறேன். காங்கிரஸ் தொண்டன் என்று நான் வேஷம் போட்டுக்கொண்டு பணம் பதிலித்து துன்மார்க்கமான காரியங்களுக்கு உபயோகப்படுத்தியது உண்மை. தங்களுடைய கண்டிராக்டில் உள்ள கள்ளுக்கடைகளை மறியல் செய்யாமலிருப்பதற்காகத் தங்களிடம் பணம் கேட்டது நிஜம். தாங்கள் கொடுக்காதபடியினால் தங்களுடைய கள்ளுக்கடைகளில் கடுமையாக மறியல் நடத்தியதும் நிஜம். சிங்கமேடு தங்கசாமி கவுண்டர் தமையனார் பெண் செந்திரு சித்த சுவாதீனமில்லாமலிருப்பது தெரிந்ததும் அவளுடைய நகைகளை அபகரிக்கும் எண்ணத்துடன் அவளை ஊரை விட்டு கடத்தி கொண்டு போனேன். பெரியண்ணன் வந்து என்னை கைப்பிடியாய் பிடித்த போது அவனை கத்தியால் குத்திவிட்டேன். இப்பேற்பட்ட பாதகமான காரியங்களையெல்லாம் செய்ததன் பொருட்டு மிகவும் பச்சாதாபப்படுகிறேன். தாங்களும் மகா சரி தங்கசாமி கவுண்டரும் ரொம்பவும் பெரிய மனது செய்து என்னை இந்தத் தடவை மன்னித்து விட்டுவிட்டால் இனிமேல் இப்பேற்பட்ட துர்க்காரியங்களில் இறங்குவதில்லை என்று கடவுள் சாட்சியாகப் பிரமாணம் செய்கிறேன். அதோடு இந்த கோயமுத்தூர் ஜில்லாவில் அடி வைப்பதில்லை என்றும் பிரமாணம் செய்கிறேன். துராக்கிரமாக இன்றைக்கு உங்களுடைய பங்களாவில் நுழைந்ததற்காகவும் என்னை மன்னித்துவிடும்படி வேண்டிக் கொள்கிறேன். கடித்ததை எப்படியோ முழுவதும் மகுடபதி படித்து முடித்தான். ஆனாலும் கடித்ததை விட்டு கண்களை அகற்றாமல் தீவிரமாக யோசனை செய்யத் தொடங்கினான். இந்த காகிதத்தில் தன்னை கையெழுத்திடச் செய்யும் நோக்கம் இன்னதென்பது அவனுக்கு ஸ்பஷ்டமாக விளங்கிவிட்டது. செந்திருவிடம் இதை காட்டித் தன்னிடம் அளவில்லாத அருவருப்பு அவளுக்கு உண்டாகும்படி செய்வர்கள். இன்னும் பலருக்கு பகிரங்கப்படுத்தி கோயமுத்தூர் ஜில்லாவில் தான் தலை காட்ட முடியாதபடி செய்வார்கள். காங்கிரசின் பேருக்கே அழியாத மாசு தன்னால் உண்டாகிவிடும். இந்த காகிதத்தில் கையெழுத்து போட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்வதைக் காட்டிலும் உயிரை விட்டு விடுவதே மேல். சித்திரவதை செய்தாலும் இதில் கையெழுத்து போடக்கூடாது. ஆனால் தான் உயிரை ஏன் விட வேண்டும்? இப்பேற்பட்ட பாதகன் உலகத்தில் ஏன் ஜீவித்திருக்க வேண்டும்? தான் சாக வேண்டியிருந்தாலும் இவனைக் கொன்றுவிட்டு ஏன் சாகக்கூடாது? ஆம், மகுடபதி பல்லைக் கடித்துக் கொண்டு அவ்விதம் தீர்மானித்தான். எப்படியாவது இன்றைக்கு இந்த கொடும் பாதகனை யமலோகத்துக்கு அனுப்பிவிட வேண்டும். பிறகு தனக்கு என்ன கதி நேர்ந்தாலும் பாதகமில்லை. ஆனால் எப்படி? இவன் கையிலுள்ள துப்பாக்கியை பிடுங்கிக் கொண்டு சுட்டால் என்ன? அது சாத்தியமா? படீரென்று தட்டி விடலாமா? ஆளையே பலமாகப் பிடித்துத் தள்ளி விடலாமா? மேஜையின் கீழ் புகுந்து அப்பால் சென்று நாற்காலியை எடுத்து எறியலாமா? என்னப்பா கையெழுத்து போடப் போகிறாயா என்று கவுண்டரின் குரல் கேட்டது. மகுடபதி நிதானமான குரலில், கடவுள் சாட்சி போதுமா என்றான். போதாது, நீ கடவுள் இல்லை என்று சாதித்து விடுவாய். மடத்து சாமியாரை இங்கே அழைத்து வரச் செய்கிறேன். அவர் சாட்சி போட வேணும். ஆ! கவுண்டர் அடுத்த கணத்தில் சுவரில் போய் படார் என்று மோதினார். அவர் கையிலிருந்த துப்பாக்கி இன்னொரு பக்கம் போய் விழுந்தது. அதிலிருந்து டூடும் என்று உடுவெடி வெடித்தது. அறையில் புகை சூழ்ந்தது. மகுடபதி நாலாபுறமும் பார்த்துவிட்டு அந்த துப்பாக்கியை எடுத்துக் கொள்வதற்கு ஓடினான். அதற்குள் அறை கதவு திடீரென்று திறந்தது. யமகிங்கரன் போல் வேலைக்காரன் ஓடி வந்து மகுடபதியை கட்டிப்பிடித்தான். தட்டுத் தடுமாறி எழுந்திருந்த கவுண்டர், கட்டு அவனை, மேஜை காலோடு சேர்த்து கட்டு என்றார். தோட்டக்காரன் அவ்வாறே மகுடபதியை இழுத்துச் சென்று தான் மேலே போட்டிருந்த வேட்டியினால் மேஜை காலோடு சேர்த்து கட்டினான். கவுண்டர் துப்பாக்கியை மறுபடியும் எடுத்துக் கொண்டார்.
மகுடபதியை நோக்கி குறிபார்த்தார். அடே, இந்த வேலை கூடத் தெரியுமா உனக்கு? காந்தியின் சீடன் என்றல்லவா பார்த்தேன் என்று கூறி ஹஹஹா என்று பேய் சிரிப்பது போல் சிரித்தார். இதோ பார், இந்த ரிவால்வரில் இன்னும் 5 குண்டுகள் இருக்கின்றன. ஆனால் உன்னை அவ்வளவு சுலபமாய் விட்டுவிடுவேன் என்று நினைக்காதே. முனியா, கொண்டு வா சவுக்கை என்று கர்ஜித்தார். முனியன் அறைக்கு வெளியே சென்றான். மறுகணத்தில் நடையில் ஏதோ தடபுடல் சத்தம் கேட்டது. விடு விடு என்று ஒரு குரல் அலறிற்று. பின்னால் இருந்து இழுத்த முனியனை மீறிக்கொண்டு பெரியண்ணன் உள்ளே வந்தான். அவனுடைய வெறிகொண்ட கண்களால் விழித்துப் பார்த்தான். மகுடபதி கட்டுப்பட்டிருப்பதையும் கார்கோடக் கவுண்டர் அவனைச் சுடும் பாவனையாக துப்பாக்கியை குறிவைத்து நிற்பதையும் கவனித்தான். கவுண்டா, சுடாதே என்று அலறினான். ஓகோ, நீயும் வந்துவிட்டாயா என்றார் கார்கோடக் கவுண்டர். ஆமாம், வந்து விட்டேன் கவுண்டா. நல்ல சமயத்தில் தான் வந்தேன். அவனைச் சுடாதே, உன் தலை மேல் ஆணை என்று பெரியண்ணன் கத்தினான். சீ, நாயே, உன்னை யார் கேட்டது? முனியா, இழுத்துக் கட்டு அவனையும் என்றார் கவுண்டர். என்னைக் கட்டு, என்னைச் சுடு, கொல்லு, அந்தப் பிள்ளையைச் சுடாதே. ஓகோ, அப்படியா, உன் கண்ணெதிரிலேயே சுடுகிறேன் பார் என்று கார்கோடக் கவுண்டர் மகுடபதியை நோக்கி குறிபார்த்து விசையிலும் கையை வைத்தார். ஐயோ வேண்டாம் கவுண்டா, அவன் உன் மகன் என்று பெரியண்ணன் அலறினான். என்ன என்று கூவினார் கவுண்டர். ஆமாம், காணாமற் போன உன் மகன்தான். இடது காதுக்குப் பின்னால் அடையாளம் இருக்கிறது. வேணுமானால் பார்த்துக்கொள் என்றான் பெரியண்ணன். கள்ளிப்பட்டி கவுண்டருடைய உடம்பு வெடவெடவென்று ஒரு நிமிஷம் நடுங்கியது. அவருடைய கையிலிருந்த துப்பாக்கி கீழே விழுந்தது. மறுகணம் அவரும் தள்ளாடி சுருண்டு கீழே விழுந்தார். 26ஆம் அத்தியாயம் காணாமற் போன குழந்தை. என் அருமைத் தோழி பங்கஜத்துக்கு உன் அன்பும் ஆறுதலும் நிறைந்த கடிதம் கிடைத்தது. ஆமாம், என் வாழ்க்கையில் மகா அதிசயமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. நீ கற்பனை செய்து எழுதிய எந்த நாவலிலும் இம்மாதிரி அற்புத சம்பவங்கள் நடந்திருக்க முடியாது. கடிதத்தில் விரிவாக எழுதுவதற்கில்லை. நேரில் பார்க்கும் போது எல்லாம் சொல்லுகிறேன். என்னுடைய காதலருக்கு நீ அன்றிரவு செய்த ஒத்தாசையைப் பற்றிச் சொன்னார். ரொம்ப 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 வந்தனம். மற்றவை நேரில். இப்படிக்கு செந்திரு. மேற்படி கடிதத்தை பங்கஜம் கையில் வைத்துக்கொண்டு அதை திரும்பத் திரும்ப படிப்பதும் எழுந்து அறைக்குள் நடமாடுவதும் ஜன்னல் வழியாய் எட்டி பார்ப்பதுமாயிருந்தாள். இன்னும் அப்பா வரக் காணோமே என்று அதிருப்தியுடன் முணுமுணுத்துக் கொண்டாள். கடைசியில் வாசலில் வண்டி வந்து நின்றது. ஐயாசாமி முதலியார் வண்டியிலிருந்து இறங்கி உள்ளே வந்தார். பங்கஜம் ஓடி அவரை வரவேற்று கையை பிடித்து இழுத்துக் கொண்டு வந்து ஈசிசேரில் உட்கார வைத்தாள். சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள், ஒன்று விடாமல் சொல்ல வேணும் என்றாள். மூச்சு விடுவதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடேன் என்றார் முதலியார். அதெல்லாம் முடியாது, உடனே சொல்ல வேணும். என்ன ஆச்சரியம் அப்பா, மகுடபதி கள்ளிப்பட்டி கவுண்டருடைய சொந்தப் பிள்ளையாமே. நிஜந்தானா என்று பங்கஜம் துடித்தாள். நிஜந்தான் அம்மா, நிஜந்தான். இன்னும் எவ்வளவோ அதிசயம். கேட்டாயானால் நீ கதை எழுதுவதையே விட்டு விடுவாய் என்றார். பிறகு முதலியார் நீட்டி முழக்கி வளர்த்தி கூறிய வரலாற்றின் சாராம்சம் பின்வருமாறு. மகுடபதியின் தாயார் கள்ளிப்பட்டி கவுண்டருடைய 2வது மனைவி. மகுடபதிக்கு 4 வயதாயிருந்த போது அவள் அடுத்த பிரசவத்துக்காகச் சேவல் பாளையத்தில் இருந்த தன் தாயார் வீட்டுக்குப் போனாள். மகுடபதியையும் பின்னோடு அழைத்துப் போயிருந்தாள். கவுண்டருடைய மற்ற மனைவிமாருக்கு ஆண் குழந்தைகள் இல்லை. ஆகையால் அவர்களுக்கெல்லாம் மகுடபதியின் தாயிடம் ரொம்பவும் வயிற்றெரிச்சல். 2வது கர்ப்பத்தின் போது அவர்கள் சாப்பாட்டில் விஷ பதார்த்தம் கலந்து தனக்கு கொடுத்து விட்டதாக அவள் சந்தேகம் கொண்டிருந்தாள். அதற்குத் தகுந்தாற்போல் 2வது குழந்தை செத்துப் பிறந்தது. தானும் பிழைப்பது துர்லபம் என்று அவளுக்குத் தெரிந்து போகவே அவளிடம் அந்தரங்க விசுவாசம் வைத்திருந்த பெரியண்ணனை கூப்பிட்டு, மாமா, இந்த குழந்தையை நீதான் காப்பாற்ற வேண்டும். கள்ளிப்பட்டியிலிருந்தால் கட்டாயம் என் சக்களத்திமார்கள் கொன்று விடுவார்கள். எங்கேயாவது கண்காணாத சீமைக்கு கொண்டு போய்விடு. வயதான பிறகு அழைத்துக் கொண்டு வந்து இவனுடைய அப்பனிடம் ஒப்புவி. அடையாளத்துக்கு இதைக் காட்டு என்று சொல்லி குழந்தையின் இடது காதுக்குப் பின்னால் முக்கோணம் போல் இருந்த 3 மச்சங்களையும் காட்டினாள். தான் இரகசியமாகச் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் தன் நகைகளையும் கூட பெரியண்ணனிடம் கொடுத்து தான் சொன்னபடி செய்வதாக அவனிடம் சத்தியமும் வாங்கிக் கொண்டாள். இதெல்லாம் அவளுடைய பிறந்த வீட்டில் கூட யாருக்குமே தெரியாது. பெரியண்ணன் அன்றிரவே குழந்தையை எடுத்துக் கொண்டு கிளம்பிவிட்டான். ரயிலில் ஏறினால் தெரிந்து போய்விடுமென்று கால்நடையாகவே சில நாள் பிரயாணம் செய்து கொண்டு போனான். குழந்தைக்குப் பெரியண்ணனிடம் ஆசை உண்டு என்றாலும் தாயார் பாட்டி முதலியவர்களை பிரிந்ததனாலும் ஊராய் போனதனாலும் ரொம்பவும் அழுது தவித்துக் கொண்டிருந்தது. பெரியண்ணன் பழனிக்குப் போனபோது அங்கே கிருத்திகை உற்சவம் பலமாக நடந்து கொண்டிருந்தது. ஏகக் கூட்டம். பெரியண்ணன் எவ்வளவோ நல்லவன் தான், ஆனால் மதுபானப் பழக்கமுள்ளவன். ஒரு கள்ளுக்கடைக்குப் பக்கத்தில் குழந்தையை விட்டு விட்டு கடைக்குள் போனான். திரும்பி வந்து பார்த்தால் குழந்தையைக் காணோம். அலறிப் புடைத்துக் கொண்டு அந்த உற்சவக் கூட்டத்தில் தேடுதேடென்று தேடினான். பிரயோசனப்படவில்லை.
உற்சவம் முடிந்த பிறகும் ஒரு மாதம் வரையில் பழனியில் தங்கித் தெருவாய் பைத்தியக்காரன் போல் சுற்றி அலைந்து கொண்டிருந்தான். பிரயோசனப்படவில்லை. ஊருக்குத் திரும்பிப் போகவும் மனம் வரவில்லை. ஆகவே கண்டிக்குப் போய்விட்டான். பல வருஷம் கழித்து திரும்பி வந்து கோயமுத்தூர் ஜில்லாவிலேயே பெரிய குடிகாரன் பெயர் வாங்கினான். இப்படிப்பட்ட சமயத்திலேதான் அவன் காங்கிரஸ் தொண்டு செய்து வந்த மகுடபதியைச் சந்தித்தான். முதலில் பரம விரோதியாயிருந்த கேஸில் தனக்குச் சாதகமாக பேசி விடுதலை செய்த பிறகு அவனுக்கு ரொம்ப வேண்டியவனாகி மதுவிலக்குப் பிரச்சாரமும் செய்து வந்தான். மகுடபதி ஒரு நாள் தனக்கு தாய் தகப்பன் இல்லையென்றும் தன்னுடைய வளர்ப்பு பெற்றோர்கள் பழனி உற்சவக் கூட்டத்தில் தன்னை கண்டெடுத்தார்கள் என்றும் சொன்னபோது பெரியண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டது. மகுடபதி நன்றாய் தூங்கும் சமயத்தில் அவனுடைய இடது காதை மடித்துப் பார்த்து அடையாளம் இருப்பதைத் தெரிந்து கொண்டான். அதைத் தக்க சமயத்தில் வெளியிட வேண்டுமென்று காத்திருந்தான். கூனூர் மடத்திலிருந்து மகுடபதி கிளம்பிய போது பெரியண்ணனுக்கு மனது சமாதானம் ஏற்படவில்லை. கொஞ்ச தூரம் பின்னாலேயே அவனைத் தொடர்ந்து போனான். தக்க சமயத்தில் பங்களாவுக்குள் தோட்டக்காரனை மீறிக் கொண்டு நுழைந்து உண்மையை வெளியிட்டு மகுடபதியின் உயிரைக் காப்பாற்றியதுடன் கள்ளிப்பட்டி கவுண்டரையும் புத்திரஹத்தி பாவத்திலிருந்து காப்பாற்றினான். எல்லாம் கேட்ட பிறகு, சரி அப்பா, இப்போது எப்படி இருக்கிறார்கள், எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறார்களா என்று பங்கஜம் கேட்டாள். சந்தோஷத்துக்கு என்ன குறைவு? கார்க்கோடக் கவுண்டர் மட்டும்தான் படுத்த படுக்கையாகிவிட்டார். ஏற்கெனவே அவருக்கு கொஞ்சம் பட்சவாத ரோகம் உண்டாம். இந்த அதிர்ச்சியினால் அது முற்றிவிட்டது. கை கால்கள் கூட அசைக்க முடியாமல் கிடக்கிறார். ஆனாலும் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து விட்டார். சொத்தையெல்லாம் மகுடபதிக்கே உயில் எழுதி வைத்திருக்கிறார். பையன் இருக்கிறானே, உத்தமமான குணம், உயர்ந்த நோக்கம். பூர்வீகமான சொத்தை மட்டும் தான் வைத்துக்கொண்டு கள்ளுக்கடையில் வந்த பணத்தை எல்லாம் தர்மத்துக்கு கொடுத்து விடுகிறானாம். கூனூர் சச்சிதானந்த மடத்துக்கு நல்ல வேட்டை. நமது சைவ சித்தாந்தக் கழகத்துக்கு கூட நன்கொடை கேட்டிருக்கிறேன். இருக்கட்டும் பங்கஜம், அந்தப் பையன் நம்ம வீட்டில் வந்து ஒரு நாள் சமையல் பண்ணினானாம். நீதான் அவனுக்கு பணம் கொடுத்து கூனூருக்கு அனுப்பினாயாமே என்றார். ஆமாம் அப்பா. பலே கைகாரி நீ. உன் தோழிக்கு உன்னை உடனே பார்க்க வேணுமாம். இன்னும் எத்தனையோ அந்தரங்கம் உன்னிடம் சொல்ல வேண்டியிருக்கிறதாம். நாளைக்கே புறப்பட்டு வரச் சொல்லியிருக்கிறாள். நாளைக்கா அப்பா? இன்றைக்கே புறப்படக்கூடாதா என்றாள் பங்கஜம். 27ஆம் அத்தியாயம் ஓடைக்கரை. சிங்கமேட்டு ஓடைக்கரை இந்த வரலாற்றில் ஒரு முக்கியமான ஸ்தானம் வகிக்கிறது. அந்த அழகான இடத்துக்கு இன்னொரு தடவை போகாமல் கதையை முடிப்பதற்கு மனம் வரவில்லை. மாலை 4 மணி இருக்கும். ஓடை ஜலம் நிர்மலமாயிருந்தது. ஆங்காங்கே கரையோரத்தில் உட்கார்ந்திருந்த வெண்கொக்குகள் நீரில் பிரதிபலித்தன. ஓடைக்கரையில் இருபுறமும் வளர்ந்திருந்த கல்யாண முருங்கை மரங்களில் இளந்தளிர்களும் சிவப்பு பூக்களும் குலுங்கிக் கொண்டிருந்தன. மந்தமாகத் தவழ்ந்து வந்த குளிர்ந்த காற்றில் அவை இலேசாக ஆடின. மரக்கிளைகளில் உட்கார்ந்திருந்த குருவிகள் ஒன்றின் மூக்கை ஒன்று கொத்திக் கலகலவென்று சப்தித்தும் அவ்வப்போது ஜிவ்வென்று பறந்து போய்த் திரும்பி வந்து உட்கார்ந்தும் விளையாடிக் கொண்டிருந்தன. குருவிகள் குரலுடன் போட்டியிடுவது போல் கலகலவென்று பெண்கள் சிரிக்கும் ஒலி கேட்டது. பங்களாவின் பக்கமிருந்து 2 இளம் பெண்கள் வந்து கொண்டிருந்தார்கள். கைகோத்துக் கொண்டு நடந்த அவர்களுடைய முகத்தில் குதூகலம் தாண்டவமாடியது. அவர்கள் வேறு யாருமில்லை, செந்திருவும் பங்கஜமுந்தான். பங்கஜத்தின் குரல்தான் ஓங்கியிருந்தது. எந்த மரமடி அது? அதோ தெரிகிறதே, அதுவா? நீ எப்படி படுத்துக் கொண்டிருந்தாய்? கண்ணை எவ்விதம் மூடிக் கொண்டிருந்தாய்? அவன் என்ன செய்தான் என்றெல்லாம் நடந்தது போலவே காட்ட வேண்டும். நீ என்ன பேசினாய்? அவன் என்ன பதில் சொன்னான் என்பதையெல்லாம் ஒரு வார்த்தை விடாமல் சொல்ல வேண்டும் என்று பங்கஜம் மூச்சு விடாமல் பேசிக் கொண்டே வந்தாள். செந்திரு சிரித்துக் கொண்டே ஓடி ஒரு மரத்தடிக்கு வந்ததும், இந்த மரந்தானடி என்றாள். சரி, நான் தான் அந்த காந்திக் குல்லாக்காரன் என்று வைத்துக்கொள். நீ என்ன செய்தாய்? அந்த மாதிரியே செய்து காட்டு என்றாள் பங்கஜம். செந்திரு தரையில் படுத்துக் கொண்டு கண்ணையும் மூடிக்கொண்டாள். அப்போது பங்கஜம் நாடக மேடை கதாநாயகனுடைய தோரணையில் செந்திருவின் பக்கத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்து, என் கண்ணே, கண்மணியே, தாமரை இதழையும் கருவண்டையும் மீனையும் வேலையும் ஒத்த உன் அழகான கண்களைத் திறந்து என்னை பாராயோ என்று சொல்லிக் கொண்டு சட்டென்று குனிந்து செந்திருவின் கன்னத்தில் முத்தமிட்டாள். குபீரென்று சிரித்துக் கொண்டு செந்திரு எழுந்து உட்கார்ந்தாள். பங்கஜம் அவளுடைய கழுத்தைக் கட்டிக்கொண்டு, அடியே, நிஜமாகச் சொல், இப்படித்தானே அவன் உண்மையில் செய்தான்? நீ என்னிடம் சொன்னதெல்லாம் பொய்தானே என்றாள். 16, 17 வயது பெண்கள் 2 பேர் சேர்ந்தால் அவர்களுடைய பேச்சு கொஞ்சம் அசட்டு பிசட்டு என்றும் தத்துப்பித்து என்றும் இருப்பதில் வியப்பில்லையல்லவா? எனவே இவர்களும் அம்மாதிரி பேசுவதற்கு 15 நிமிஷம் கொடுத்து விடுவோம். ஓடைக்கரையை ஒரு சுற்றுவிட்டு வருவோம். 15 நிமிஷம் கழித்து நாம் திரும்பி வந்து பார்க்கும் போது காட்சி ஒருவாறு மாறியிருப்பதைக் காண்கிறோம். அதே 2 பெண்கள் அதே மரத்தடியில்தான் இருக்கிறார்கள். ஆனால் இருவர் முகத்திலும் குதூகலத்துக்குப் பதிலாகச் சோகக் குறி காணப்படுகிறது. செந்திருவின் கண்களில் ஜலம் ததும்பிக் கொண்டிருக்கிறது. மறுபடியும் இந்த ஓடைக்கரையில் இவ்வளவு சந்தோஷமாக ஒரு நாள் உட்கார்ந்திருப்போம் என்று நான் சொப்பனத்திலும் எண்ணவில்லை பங்கஜம்.
என்றாள் செந்திரு. போனதைப் பற்றி இனிமேல் என்ன? கடவுள் அருளால் எல்லாந்தான் சந்தோஷமாக முடிந்து விட்டதே என்றாள் பங்கஜம். கடவுள் அருள்தான், சந்தேகம் என்ன? ஒரு தடவையா, 2 தடவையா? கடைசியில் தான் பாரேன். பெரியண்ண கவுண்டன் இன்னும் 5 நிமிஷம் கழித்து வந்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும்? ஐயோ, நினைப்பதற்கே பயமாயிருக்கிறது என்று செந்திரு கூறியபோது அவளுடைய உடம்பு நடுங்கிற்று. என்ன ஆகியிருக்கும்? சொந்தப் பிள்ளையைத் தகப்பன் சுட்டுக் கொன்றிருப்பான். எனக்கு என்ன அதிசயம் என்றால், அப்பேற்பட்ட தகப்பனிடத்தில் திடீரென்று பிள்ளைக்கு இவ்வளவு வாஞ்சையும் பக்தியும் எப்படி உண்டாயிற்று என்பதுதான். உலக இயற்கைக்கே மாறாய்த் தோன்றுகிறது எனக்கு. கடவுள்தான் அவரைத் தண்டித்து விட்டாரே. பங்கஜம், இனிமேல் சாகிற வரையில் அவர் படுத்த படுக்கையாய்த் தான் கிடக்க வேண்டுமாம். கை கால் சுவாதீனமே இராதாம். படுக்கையில் எழுந்து உட்கார வேண்டுமானால் 2 பேர் பிடித்து தூக்கிவிட வேண்டுமாம். இப்படியாகி விட்ட தகப்பனாரிடம் எந்தப் பிள்ளைக்குத்தான் கோபம் இருக்க முடியும்? அவரையாவது என்னையாவது பார்த்துவிட்டால் போதும். கவுண்டருடைய கண்களில் ஜலம் பெருகிவிடுகிறது. ஏதோ பேசுவதற்கு முயற்சிக்கிறார், வாய் குழறுகிறது, உடனே அழுது விடுகிறார். எனக்கே எல்லாம் மறந்து போய் அவரிடம் பரிதாபமாயிருக்கிறது. பெற்ற பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? ஆமாமடி, நீ கோயமுத்தூருக்கு ஓடி வந்த கதையை அப்புறம் சொல்வேனென்றாயே, சொல்லவே இல்லை, பார்த்தாயா? இப்போது சொல்லிவிடு. நாளைக்குக் கல்யாணம் ஆகிவிட்டால் அப்புறம் உன்னோடு பேசுவதற்கு சமயம் கிடைக்குமா? என்னை திரும்பித்தான் பார்ப்பாயா? நாங்கள் ஒன்றும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாங்களா? அதற்குள்ளே பாத்தியத்தை கொண்டாடுவதை பார்த்தாயா? பரிகாசம் இருக்கட்டுமடி. கல்யாணம் ஆகிக் கையில் கங்கணத்துடன் அவர் சத்தியாக்கிரகம் செய்து ஜெயிலுக்குப் போகப் போகிறார். 6 மாதமோ 1 வருஷமோ, எப்போது திரும்பி வருவாரோ தெரியாது. கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி, கடன் வாங்கியும் பட்டினி என்கிற கதைதான். அப்படி அவர் போகும் பட்சத்தில் நீ எங்களுடன் இருந்திரு. செந்திரு, அது முடியாதே அம்மா. அவர் ஜெயிலுக்குப் போனால் நானும் கூட வருவேன் என்று சொன்னேன். கூடாது, நீதான் என் தகப்பனாரை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். அப்படியே பார்த்துக் கொள்வதாக வாக்களித்து விட்டேன். ஆஹா, தகப்பனாரிடம் தான் என்ன பக்தி! பிள்ளையென்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும்? பல நாள் கழித்துக் கிடைத்த அப்பா அல்லவா பங்கஜம். மேலும் இவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பகைவனுக்கு அருள்வாய் என்று பாரதியார் பாடியிருப்பதன் கருத்து இப்போதுதான் இவருக்கு விளங்குகிறதாம். மகாத்மா காந்தி போதிக்கும் அஹிம்சா தர்மத்தின் மேன்மையும் இப்போதுதான் நன்றாய்த் தெரிகிறதாம். அஹிம்சையாவது தர்மமாவது. நல்ல பைத்தியத்தை நீ கட்டிக் கொள்ளப் போகிறாயடி. நீ மட்டும் என்னை லேசா ஏண்டி சுட்டி? ரொம்ப நன்றாய் பைத்தியம் வேஷம் போட்டாயமே. அதோடேயா யாரோ ஒரு சாமியார் தலையிலே கல்லைத் தூக்கிப் போட்டாயமே என்று பங்கஜம் சொல்லி வரும்போது செந்திருவின் கண்களிலே ஜலம் ததும்பிற்று. அசடே, இதென்ன? எல்லாம் முடிந்த பிறகு இப்போதென்ன கண்ணீர் என்றாள் பங்கஜம். உனக்கு வேடிக்கையாக இருக்கிறதடி அம்மா. ஐயோ, அந்த மலை பங்களாவில் நான் பட்ட கஷ்டத்தை நினைத்தால். போடி போ, ஜாலக்காரி. நீ பட்ட கஷ்டங்களைப் போல் 100 மடங்கு கஷ்டங்களை நான் அனுபவிக்கத் தயார் தெரியுமா என்று பங்கஜம் கூறி செந்திருவின் காதண்டை வாயை வைத்து மெதுவாக, உனக்குக் கிடைத்தது போல் ஒரு காதலன் எனக்குக் கிடைப்பதாயிருந்தால் என்றாள். செந்திருவின் முகம் மலர்ந்தது. அவள் பங்கஜத்தின் கன்னத்தை கிள்ளினாள். அச்சமயத்தில் ஏதோ சத்தம் கேட்க இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். சற்று தூரத்தில் மகுடபதி ஓடையில் இறங்கித் தண்ணீரில் கையால் சலசலவென்று சத்தம் உண்டாக்கிக் கொண்டிருந்தான். உடனே பங்கஜம், கிள்ளாதேடி. இதோ நான் போகிறேன், இதோ நான் போகிறேன். அவர் வந்து விட்டார், நீ போய்த் தொலை என்று மரியாதையாய்ச் சொல்லுவதுதானே என்று எழுந்திருந்து போகத் தொடங்கினாள். வழியில் ஓடை அருகில் நின்று மகுடபதியைப் பார்த்து, ஓய் தவசுப்பிள்ளை, முன்மாதிரியெல்லாம் இனிமேல் ஏய்க்க முடியாதே. நன்றாய்ச் சமையல் செய்ய வேணும். இல்லாவிட்டால் செந்திரு உம்மை லேசில் விடமாட்டாள் என்றாள். மகுடபதி அசட்டுச் சிரிப்புச் சிரித்தான். அதோ பார்த்தீரா, அங்கே ஒரு பைத்தியம் இருக்கிறதே, ஜாக்கிரதை. ஒரே கூச்சல் போடும். அப்புறம் தலையில் கல்லைத் தூக்கிப் போட்டாலும் போடும். கையைக் கெட்டியாய் பிடித்துக் கொண்டு வாயை இறுக்கி மூடிவிடும் என்று சொல்லிவிட்டு விரைவாக பங்களாவை நோக்கிச் சென்றாள். அவள் மரங்களின் பின்னால் மறையும் வரையில் பார்த்துக் கொண்டிருந்துவிட்டு மகுடபதி செந்திரு இருந்த இடத்தை நோக்கி நடந்தான். செந்திரு அவன் வருவதைக் கடைக் கண்ணால் பார்த்தாள். உடனே சட்டென்று முன்னைப் போல் தரையில் படுத்துக் கொண்டு கண்களையும் மூடிக்கொண்டாள். அவளுடைய இதழ்களில் வெட்கத்துடன் கூடிய புன்னகை மலர்ந்தது. அவளுடைய அழகிய கன்னங்களில் குழி விழுந்தது. அந்த மரத்தின் மேலே 2 தூக்கணாங்குருவிகள் உட்கார்ந்திருந்தன. அவை தலையைச் சாய்த்துச் சிறிது நேரம் கீழே உற்றுப் பார்த்தன. பிறகு ஒன்றையொன்று பார்த்து பறவைகளின் பாஷையில் கலகலவென்று சிரித்தன.